வணக்கம். சிந்திக்க துணிக. இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது கார்த்திகை செல்வன். இவர் ஒரு தமிழ் தேசியர். பூர்வீகம் சென்னை. தகவல் தொழில்நுட்பத்துல வேலை பார்க்கிறாரு. அண்ணா வணக்கம். ஒரு புதிய வலையொலி தொடங்கியிருக்கும் நாராயணன் அவர்களுக்கும், சிந்திக்க துணிக வலையொலியை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துகள். நாராயணன், மிகச் சிறப்பாக இந்த வலையொலி வளரணும், தமிழ் தேசியத்தை உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்கணும். குறிப்பா நீங்க வாழ்ற அமெரிக்க நாட்டுல அங்க இருக்கிற தமிழ் தேசிய சூழலை பத்தி அதிக அளவு இதுல கொண்டு வந்து பேசுவீங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புறேன். உங்க வளர்ச்சியை காண காத்திருக்கேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இப்ப இந்த நேர்காணலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல் நேர்காணலோட நோக்கத்தை வந்து நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்ப வந்து தமிழர்கள் குறிப்பா வந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகள்ல வாழக்கூடிய தமிழர்கள் வந்து அரசியலை வந்து அரசியலோட தேவையை எப்படி உணர்வது, அதுவும் குறிப்பா தமிழ் தேசிய அரசியலோட தேவையை எப்படி உணர்வது அப்புறம் அதை எப்படி அணுகுவது, அதுக்கப்புறம் அதுல எப்படி பங்களிப்பது. ஏன்னா இப்ப வெறுமன நேரத்தை செலவழிச்சு அதை பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது இல்லையா? அது 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 சரியானதுன்னு உணர்ந்துட்டா அதுல நம்மள பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்றதான் இந்த நேர்காணலோட நோக்கம். என்னோட முதல் கேள்வி, இது ரொம்ப நாளா எனக்கு இருந்த ஒரு 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 கேள்வின்னு வைங்களேன். என்னன்னா, மொழிப்போர், அதாவது தமிழ் நாட்டுல இந்தி திணிப்பை எதிர்த்து 1930களில் இறுதியிலையும் 1960கள் மத்தியிலையும் மொழிப்போர் நடந்தது நம்மளுக்கு தெரியும். பெரும்பான்மையான தமிழர்களுக்கு இது இன்னும் தெரியாம இருக்குது, தெரியாம பாத்துக்கிறாங்கன்றது ஒரு வேற செய்தின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மொழிப்போர் நடந்தது. தமிழர்கள் தமிழ் இன மொழி உணர்வுல பல நூறு தமிழர்கள் வந்து பலியானாங்க இதுக்கு. ஆனா அப்படி ஒரு மொழி இன உணர்வு இருந்த, ஒரு அரசியல் தெளிவு இருந்த தமிழர்கள் இன்னைக்கு ஒரு அரசியல் தெளிவின்மை, அது எப்படி வந்து இந்த தமிழ் இனத்துக்கு அது வந்தது? இந்த கடந்த ஒரு கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளா இந்த மாற்றம் எப்படி வந்து? நீங்க சொன்ன மாதிரி முதல் மொழிப்போர் வந்து 1938. அப்பவே பாத்தீங்கன்னா 39 ஜனவரியில தான் முதல்ல மொழிக்காக ஒரு உயிரை வந்து ஒரு இனம் இழக்கு. நான் தெளிவா தான் அந்த சொல்ல பயன்படுத்துறேன். ஒரு மொழிக்காக ஒரு இனம் ஒரு உயிரை இழப்பதுங்கிறது அதுதான் பதியப்பட்ட வரலாறுல அதுதான் முதல் முறை. ஐயா நடராசன் அவர்களோட இறப்பு தான் ஜனவரி 15ஆம் தேதி இறக்குறாரு 1939. அப்ப அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, தமிழனுக்கு எங்கடா உயிர் இருக்குன்னா அவன் உடம்புல இல்ல, அவன் மொழியில இருக்கு. மொழியில கை வச்சா உடனே கிளர்ந்து எழுறான். அப்பனா அவனை அந்த மொழி பற்ற அவன்கிட்ட மங்க வைக்கணும், அந்த மொழியை அவன்கிட்ட இருந்து விளக்கணும், அவன்கிட்ட இருந்து அப்புறப்படுத்தணும். படுத்திட்டா அவனை வந்து நம்ம எப்படினாலும் அடிமைப்படுத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக திட்டமிடப்பட்டு இந்த மொழிப்பற்று, மொழி மேல நமக்கு இருந்த அந்த நாட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திசை திருப்பின வேலையை வந்து அன்றைய காலகட்டத்துல இந்திய தேசியம் செஞ்சுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்தியா விடுதலை பெறுது. விடுதலை பெற்ற பிறகு அவங்களே தான் காங்கிரஸ் வந்து ஒரு முடிவுக்கு வருது. விடுதலை போராட்டத்தின் காலத்திலேயே இது வந்து மொழி வழியா தான் நம்ம பிரிக்கணும், மொழி வழியா பிரித்து தான் காங்கிரஸ் கமிட்டிகள் அமைக்கப்படும். இதை அமைச்ச பிறகும் கூட ஒரு நாடா வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு. இப்படி வச்சா நாளைக்கு என்னைக்குனாலும் ஐரோப்பாவை ஒரு முன்மாதிரியாக கொண்டு இங்க எல்லாரும் தனி நாடு கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதுவும் அதுல குறிப்பா யார் தனித்து பெரிய அளவுக்கு இயங்கக்கூடியவர்கள்னா தமிழர்கள் தான். நம்ம மொழியே வந்து மற்ற மொழிகள் கலப்பில்லாம பேசும்போது இன்னும் தூய்மையாக, இன்னும் நல்ல செழிப்பாக இருக்கும். அப்ப அந்த மாதிரி தன்மை கொண்ட தமிழர்கள்ல வந்து அந்த மொழியில இருந்து விளக்கணும். அதுக்கான வழிகளை தேடிட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்கு இந்தியாவை அந்த ஒருமைப்படுத்தணும், அதுக்கு ஒரு மொழி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல பேருக்கு இருந்துச்சு. அதுல நம்ம எவ்வளவோ செய்திகள்ல போட்டுனாலும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கே வந்து அந்த ஒரு மொழி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. அவரும் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்ப அந்த ஒரு எண்ணத்துக்கு வராங்க. அதை எப்படியாவது இங்க திணிக்கணும்ன்றது எப்ப காங்கிரஸ் வந்து 20களில் பாத்தீங்கன்னா இந்த மொழி வழி கமிட்டிகள் அமைச்ச அதே காங்கிரஸ் 38ல ஆட்சியை பிடிக்குது. அப்பதான் அவங்க வந்து தேர்தல் அரசியலுக்குள்ள வராங்க. வரும்போது அப்பவே தொடங்கிட்டாங்க அதுக்கான வேலையை. கிட்டத்தட்ட அந்த 25, 20 அந்த காலகட்டம் 18, 20 அந்த காலகட்டத்திலேயே வந்து இந்தி பிரச்சார சபைகளை காந்தியே வந்து இந்தியா முழுக்க போயிட்டு தொடங்கி வைக்கிறார். அப்போ அந்த இந்திய நோக்கி வந்து அவங்க அப்பவே நகர தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் தொடங்கினதோட ஒரு வளர்ச்சி தான் இந்தியா ஒரு நாடா அமைஞ்சிருக்கு.
ஒரு நம்மள ஆள்றதுக்கான ஒரு குடியரசாகவும் நம்ம உருப்பெற்றாச்சு. அப்ப அதை எப்படி இன்னும் வலுப்படுத்துறது, அந்த அதிகாரத்தை எப்படி டெல்லியில வலுப்படுத்துறதுங்கிறத எண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு இந்த நோக்கம் வருது. அப்ப அந்த காலகட்டத்துல தட்சிண பிரதேசம்னு ஒரு திட்டமும் கூட அவங்களுக்கு இருந்துச்சு. நேருலாம் குறிப்பா அதுலதான் ரொம்ப நாட்டமா இருந்தாரு. தட்சிண பிரதேசம்னு ஒண்ணு வைக்கணும். உண்மையிலேயே இந்த மொழி வழி மாகாணம் பிரிஞ்சதுக்கு பெரிய பங்களிப்பு செலுத்தினது தெலுங்கர்கள் தான். அவங்க வந்து எங்களுக்கு தனி மாகாணம் வேணும்னு அவங்க தான். அவங்களுக்கு முன்னாடி ஒடியர்கள் ஒரிசாக்காரங்க கேட்டிருந்தாலும், அவங்க தனியா பெற்றிருந்தாலும், அது அவங்க கிட்டத்தட்ட 1913 எல்லாமே அவங்க போராட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு பிறகான காலகட்டத்துல தெலுங்கர்கள் தான் ரொம்ப வீரியமா எங்களுக்கு தனி மாகாணம் வேணும்னு கேக்குறாங்க. அதோட நீட்சி தான். அவங்க ஒரு கட்டத்துல எல்லாருக்கும் தெரியும் பொட்டி ஸ்ரீராமுலுவோடைய அந்த உண்ணா நோன்பு, அதுல ஒரு உயிர் நீக்கிறது, அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. வேற வழியே இல்ல. ரொம்ப அழுத்தத்துல தான் வந்து நேரு சரி இதுக்கு ஏத்துக்கிட்டு, இத வேற வழி இல்லன்னா என்ன பண்றது? இத பிரிச்சு வைப்போம் அப்படின்ற அந்த முடிவுக்கு அப்பதான் வராங்க. ஏன்னா, அப்ப வரைக்கும் அவங்களுக்கு அப்படி பிரிக்கிறதுக்கான எண்ணமோ, நோக்கமோ இல்ல. அப்ப நான் சொன்னது போல அத தொடங்கி வச்சது. இந்த மாரி நம்மள வந்து தனியா, தனித்துவமா ஒரு ஆற்றலோட மேலெழுந்து வரக்கூடிய ஒரு தன்மையில தமிழர்கள இருக்கக்கூடாதுன்னு அன்றைக்கு நினைத்தது இந்தியம். எதிர்த்து போராடியது தமிழர்கள் தான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா 38 மொழி போரை யார் தொடங்குனதுன்னு கேட்டா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய வரலாற்று திரிபா வந்து பெரியார் தான் போராடினாரு. பெரியார் தான் போராட்டத்த நடத்தினாரும்பாங்க. ரொம்ப பின்னாடி வந்து அதுல சேர்ந்துக்கிட்டவர் தான் பெரியார். தொடக்கத்துல அதை எதிர்த்தவர் பெரியார். தொடக்கம் அப்ப யார் அப்படின்னா, உண்மையிலே சரியான வரலாற்றை எடுத்து பார்த்தா, ஈழத்து சிவானந்த அடிகள் தான் அதுக்கான தொடக்கம். அவர் ஈழத்துக்காரர். இங்க இருக்காரு. கரூர்ல ஒரு மடம் இருக்கு. அங்க இருக்காரு அவரு. இருக்கும்போது இது நடக்கும்போது முதல்ல ஒரு மடல் எழுதி அனுப்புறாரு. அந்த மடல ஒரு பரப்புரையா எடுத்து பலாயிரம் பேர் அந்த மடல வந்து ராஜாஜி தான் அப்போ இங்க பிரீமியர்னு ஒரு பொறுப்பு அது. ஒரு பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம். சீஃப் மினிஸ்டருக்கும் மேல பிரைம் மினிஸ்டருக்கு கீழ அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிரீமியர்னு ஒரு பொறுப்பு அதுல இருக்காரு. அவருக்கு வந்து இந்த மடல் அனுப்புற வேலைய தொடங்குறாரு. அப்ப அந்த மடல் அனுப்புறதுக்கு கூட அன்றைக்கு பதிப்பகம் வச்சு இதழ்கள் நடத்திக்கிட்டு இருந்த, நாளேடுகள் நடத்திக்கிட்டு இருந்த ஈவேரா பெரியார் கிட்ட போயிட்டு கேக்குறாரு ஈரோட்ல பார்த்து. இந்த மடல் அனுப்புறதுக்கு நீங்களும் உதவுங்கன்னா, இதுக்கெல்லாம் என்னால உதவ முடியாது போங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு அவர். அதுக்கு பிறகு அவர் அந்த அந்த மடலை எழுதுற வேலைய செய்யறாரு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சோமசுந்தர பாரதியார் சென்னையில அதுக்கு ஒரு இந்திய எதிர்ப்பு கழகம்னு ஒண்ணு கட்டி அவர் அதை முன்னெடுக்கிறாரு. அப்ப ஈழத்து சிவானந்த அடிகள்லாம் அங்க வந்து அவங்களோடையும் சேர்ந்துக்கிறாங்க. அந்த கழகத்தை அவர் தொடங்கும் போது அதுக்கு தலைமையா அவரு அங்க அங்க அவங்கலாம் வேணும்னு கூப்பிட்டு வந்து சேர்த்தது வந்து மறைமலை அடிகளை தான். மறைமலை அடிகள் ஏன் இந்தி வேண்டாம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். அதே மாதிரி சோமசுந்தர பாரதியாரும் அப்பவே ஒரு நூல் போட்டிருக்கிறார். மறைமலை அடிகள் கொடுத்த நூலையும் வந்து பல ஆயிரத்து அளவுல அதை அச்சடிச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற முயற்சியில் ஈடுபட்டவரும் ஈழத்து சிவானந்த அடிகள் தான். அப்ப இப்படி நமக்கு ஒரு அந்த காலகட்டத்துல தமிழ் அறிஞர்கள், தமிழ் பற்றாளர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணாங்க. அது திருச்சியில இருந்து ஒரு நடைப்பயணம் வந்தாங்க. பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவங்க தீக்காக்காரர் தான் செஞ்சாரு. பெரியாரோட தொண்டர் தான் அதை தலைமையேற்று வந்தாரு அப்படிம்பாங்க. அந்த அந்த திருச்சியில இருந்து அந்த நடைப்பயணத்தை தொடங்கினதுல இருந்து இங்க கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் எல்லா பணிகளையும் செய்தவர் கியாபே விஸ்வநாதன். முத்தமிழ் காவலர்னு சொல்லக்கூடிய ஐயா கியாபே விஸ்வநாதன், திருச்சி விஸ்வநாதம்னே அவருக்கு பேர். அத திட்டமிட்டு செய்தது அவர் தான். அவங்க வரும்போதே பெரிய அளவுக்கு அதுக்கான ஆதரவு கூடி அங்க பலாயிரம் கணக்கான மக்கள் வந்து அவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. அந்த பயணத்துல தான் முத நீங்க இன்னைக்கு நினைச்சு பாருங்க. நம்ம தமிழ் எழுத்துக்கள் குறித்த சட்டை போடுறது, ஏதாவது படங்களை வச்சு சட்டை போடுறது, இதெல்லாம் இன்னைக்கு செய்யறோம். அன்றைய காலகட்டத்துல பெண்கள் புடவையில தமிழ் எழுத்துக்களை போட்டு, தமிழ்த்தாய் சிலையெல்லாம் போட்டு, தமிழ்நாட்டு கொடியெல்லாம் பொறிச்சு அப்படி அந்த மாதிரி புடவைகளை அணிந்து கொண்டு சென்னை நோக்கி அவங்க நடந்து வராங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் முன்னெடுத்தாங்க அந்த காலகட்டத்துல. அதுல வந்து சாதி வேறுபாடு இல்ல, எதுவும் இல்ல. எல்லாரும் சேர்ந்துதான் செய்தாங்க. அப்படி இருந்த தமிழர்கள் கிட்ட இருந்து அந்த மொழி பற்றை எடுக்கணும். அப்ப அதை யாரு செஞ்சதுன்னா, சரி இந்தியம் செய்ததுன்னா அதுக்கான நோக்கத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனா பின்னாடி என்ன பண்றாங்க, இந்த மொழியில தான் இருக்குங்கிறத 38 போராட்டத்திலேயே இந்த திராவிடர்கள் உணர்ந்துட்டாங்க. நீங்க அப்பதான் பாத்தீங்கன்னா 38 போராட்டம் எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சுன்னு ஈழத்து சிவானந்த அடிகள் ஒரு நூலே எழுதியிருப்பாரு. அதுல வெளிப்படையா எழுதியிருப்பாரு. அத வந்து இந்த வாய் வியாபாரிகள் வந்து பயன்படுத்திட்டாங்க. தங்களை வளர்த்து கொள்ள அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அவர் நேரடியா குற்றம் சாட்டுறது யாருன்னா,
இந்த தீகா சார்ந்த ஆட்களை தான். ஏன்னா ரொம்ப பின்னாடி சென்னையில இவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பெரியார் அந்த பக்கம் வராரு. அவருடைய காரை மகிழ்வந்த மறிச்சு, ஐயா தயவு செஞ்சு வந்து கலந்துக்கோங்கன்னு கேக்குறாங்க. அப்ப கூட இவர் ஈழத்து சிவானந்தரிகள், இன்னொரு ஒரு அடிகள் இருந்தார் அவரு, இவங்கலாம். அப்ப கூட என்னால அதெல்லாம் கலந்துக்க முடியாதுன்ட்டு போயிடுறேன். போன பிறகு இன்றைக்கு ஒருத்தர் பேர்ல பாலத்துக்கு பேர் வைக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஜிடி நாயுடு, அவர் வீட்டுல தான் அன்னைக்கு போய் இவர் தங்கினதாகவும், ஜிடி நாயுடு தான் இது ஒரு பெரிய போராட்டமா எழுந்து வருது, நீங்க போய் அதுல கலந்துக்கிறது நல்லது, நீங்க ஒரு தலைமையா இன்னும் மேல வர்றதுக்கு அது உதவும் அப்படின்னு சொன்ன பிறகு அதை பயன்படுத்தி கொள்வதற்காக உள்ள வந்தவர் தான் ஈவேரா பெரியார். அவர் வராரு, அவரு கூடவே அவரோட இருந்த பட்டாளம் எல்லாம் வருது. அதுலதான் அண்ணா வராரு, அதுலதான் நாவலர் நெடுஞ்செழியன் வராரு. எல்லாரும் அந்த இந்திய எதிர்ப்பு மேடைகளை பயன்படுத்தி கொண்டார்கள். தங்களுக்கு இருந்த ஆற்றலை அங்க வெளிப்படுத்தி, அவங்க நல்லா பேசக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்துச்சு, பேசி அதில் வளர்ந்து கொண்டார்கள். இதுதான் வந்து இது எப்ப சொல்றாரு ஈழத்து சிவானந்த அடிகள் 38 போராட்டத்தை பார்த்தவர் 65 போராட்டம் என்ன நடக்குதுங்கிறத பாக்குறாரு. அந்த போராட்டம் முடித்து வைக்கப்பட்ட பிறகு மனம் வருந்தி அவர் எழுதின அந்த புத்தகத்துலதான் இது எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. இவங்க எல்லாரும் வந்து கபடதாரிகள், இவங்க உண்மையா மொழிக்காக வரவே இல்லை, நிக்கவே இல்லை அப்படின்னு அப்பவே சொல்றாரு. நான் இந்த போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டேன். யாரு? ஈவேரா பெரியார் அவர்கள் சொன்னது 38 போராட்டத்தின் போது. இப்படிதான் வராங்க. 65 போராட்டத்துல இவங்களே முன்னெடுத்தது போல. அது மாணவர் போராட்டம். எல்லா பல்கலைக்கழகங்கள்ல இருந்த மாணவர்களும் மாணவர் தலைவர்களும் அதை ஒருங்கிணைக்கிறாங்க. அவங்களுக்கு அன்றைய காலகட்டத்துல மொழியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தது திமுக தான். திக பேசல. என்னைக்குமே வந்து திக மொழியை பத்தி பெருமையா பேசினதே கிடையாது, தமிழை பத்தி பெருமையா பேசினதே கிடையாது. ஆனா அந்த மொழியில உயிர் இருக்குன்றத நல்லா உணர்ந்தவரா அண்ணா இருந்தார். அதனாலதான் அந்த அண்ணா மொழியை கையில எடுத்துக்கிட்டாரு. அவங்களோட மேடைகள்ல சங்க இலக்கியம் பேசுறது எல்லாத்தையும் பேசுவாங்க, மொழி சார்ந்த அவ்வளவு செய்திகள் பேசுவாங்க. இந்த மாணவர்களும் ஏமாந்து போய் அவர்களை நம்பி அவர்கள் பின்னாடி போய் நின்ன உடனே இந்த மொழி போர் பெரிய அளவுக்கு வீரியம் பெறுது. அண்ணாவுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருந்துச்சு. எந்த போராட்டமா இருந்தாலும் அதை தன்வயப்படுத்திக் கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு. அதை அப்படிதான் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அண்ணா அவர்கள் தன்வயப்படுத்தி, அது திமுக நடத்திய போராட்டம்ங்கிறது போல அதை மாத்தி வரலாற்றுல பதிகிற அளவுக்கு அதை செஞ்சுட்டாங்க. இது நடந்த பிறகு இது ஏற்படுத்தின தாக்கத்துல அவங்க 67ல ஆட்சியையும் பிடிக்கிறாங்க. ஆட்சியை பிடித்த பிறகு அவர்கள் முதலில் செய்த வேலை என்னன்னா இருமொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வராங்க. அதுல அதான் மும்மொழி கொள்கை இந்தியா முழுக்க வருதுன்னா, நாங்க வந்து இருமொழி கொள்கை கொண்டு வரோம், தமிழும் ஆங்கிலமும் அப்படின்னு கொண்டு வராங்கன்றதுதான் சொல்றது. அத கல்வியில என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாய்மொழியும் ஆங்கிலமும் கட்டாயம்னு கொண்டு வந்தாங்க. இப்ப தாய்மொழின்னு சொல்லும் போதே தமிழ்நாட்டுல இருக்கிறவன் வேற ஏதோ ஒரு மொழியை கூட படிச்சுட்டு, அவன் தாய்மொழி எதுவோ அந்த மொழியை அவன் படிக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு தரணுங்கிறத நம்மளும் கூட ஏற்போம். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தமிழை கட்டாயம் படிக்கணுங்கிறது அன்னைக்கே வந்திருக்கணும். அதை நீர்த்து போக செய்தது அண்ணாவுடைய ஆட்சியில தொடக்கம் தான். அங்கதான் தொடங்குது. அவங்க அந்த மொழியில இருந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றினார்கள். நல்லா இப்ப திரும்பி பாருங்க, 65ல 67 இவங்க ஆட்சி பிடிக்கும் போது மொழி எந்த நிலையில, இங்க தமிழ் எந்த நிலையில இருந்துச்சு, இன்றைக்கு மொழி எங்க இருக்கு, நம்மளோட தமிழ் எங்க இருக்குன்னு பாருங்க. பிறப்புல இருந்து இறப்பு வரை எடுத்துக்கோங்க. நம்ம பேர் வைக்கிறதுல தமிழ் இல்லை, நம்ம பேச்சுல தமிழ் இல்லை, நம்மளோட எங்கேயுமே அலுவலகத்துல அலுவல் மொழியா தமிழ் இல்லை, வழக்காடு மொழியா இல்லை, வழிபாட்டு மொழியா இல்லை, எந்த இடத்துலயும் தமிழ் இல்லாமல், தமிழே இல்லாமல் நீங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒருவர் வாழ்ந்து இறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கி இங்க நிலை பெற வைத்ததுதான் இந்த திராவிட ஆட்சியின் ஒரு சாதனையா நம்ம பாக்குறோம். அப்படி நம்மளை வெளியேற்றினதுனால்தான் அன்றைக்கு இருந்ததை விட மிக மிக மோசமான நிலையில நம்மளோட மொழி இருக்கு. ஆனா இதுக்காக கவலைப்படுறதுக்கு இங்க யாருமே இல்லை. அன்னைக்கு மொழி செத்துருமோன்னு அஞ்சி அத்தனை பேர் தங்களோட உயிரை ஈகமா கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு மொழி செத்துருச்சு கிட்டத்தட்ட. ஆனாலும் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ இதை திட்டமிட்டு தான் இந்த இந்திய ஆட்சியாளர்களும் திராவிட கட்சிகளும் அவர்களுடைய இங்க இந்திய ஆட்சியாளர்கள் செய்தது வந்து இந்தியா முழுக்க அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும், தனித்துவமா யாரையாவது விட்டா நாளைக்கு தனி நாடு கேட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல பயத்துல அவங்க செஞ்சாங்க. திராவிட ஆட்சியாளர்கள் அவங்களோட இருப்பை தக்க வைத்துக் கொள்வதாக, எந்த இருப்பை, பிறமொழியாளர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்து ஆண்டு கொழிப்பதற்கு கேடாக இந்த மொழிப்பற்று இருக்கு, இனப்பற்று இருக்கு. அப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்க வேண்டும்னு சிதைத்ததுதான்
இன்றைக்கு தமிழ் இந்த இடத்துல இந்த மொழிக்காக உயிரை விட்ட தமிழினம் இன்றைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கான காரணம். ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கீங்க. நன்றி. இப்ப அதோட தொடர்ச்சியா இப்ப சமகாலத்துல வந்து தமிழர்கள் வந்து அரசியல அரசியலோட தேவையை உணரும் போது நான் இதை வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒப்பிட்டு பாக்குறேனே. இப்போ ஒரு தனி நபர் வந்து ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது வந்து தனக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நண்பர்கள்ட்ட பேசுவாங்க, சொந்தக்காரவங்ககிட்ட பேசுவாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், இணையத்துல போவாங்க, ரிவ்யூஸ்ன்றதெல்லாம் வாசிப்பாங்க. நிறைய நேரம் செலவழிச்சு ஒரு செயலையோ ஒரு பொருளையோ வாங்குறதுக்கு செலவழிக்கிறாங்க. ஆனா அரசியல்னு வரும்போது அவங்க வந்து அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், ஒரு ஒரு வேகமா நடந்துடுற மாதிரி. இப்ப ஒரு நடிகர் வர்றாரு. இவர் வந்து நம்மளோட தலையெழுத்தையும், அரசியலையும் மாத்திருவாரு அப்படின்னு நினைக்கிறது. அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு புரிதல் இல்லாம, அதுல நேரமும் செலவழிக்காம, கொள்கை சார்ந்து அரசியல் நிலைப்பாட்டை எடுக்காம, அ இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம பார்க்கிறோம். அதனால நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப அரசியல கவனிக்கக்கூடிய இளம் தலைமுறை தமிழர்கள் கொள்கை சார்ந்த அரசியல கவனிக்கணுமா? அல்லது கொள்கையற்ற கட்சி சார்பான அல்லது சாதிய கட்சிகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்ட எடுக்கிறது சரியா இருக்கும். இல்ல, பதில் வந்து நீங்க கேட்கிற இதுலயே இருக்கு. கொள்கை சார்ந்த அரசியல தான் எடுக்கணும். ஆனா ஏன் எடுக்க மாட்றாங்க? அதுக்கான காரணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க கிட்டத்தட்ட இந்த 100 ஆண்டு அரசியலே பாத்தீங்கன்னா, இந்த நீதி கட்சி தொடங்கப்படுறது, அதோட வளர்ச்சி எல்லாமே பாத்தீங்கன்னா, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவங்களுக்கு தெரிய வர்றது என்னன்னா, பெரும்பான்மையான பொறுப்புகள்ல, அதுவும் உயர் பதவிகள்ல எல்லாம் வந்து ஒரு சாதியினர், அன்றைக்கு வந்து உயர் சாதியினர்னு கருதப்பட்ட அந்த பிராமணர்கள் எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துருக்காங்கன்றத பாக்குறாங்க. அதுக்கு எதிராக தொடங்கப்பட்டதுதான் அந்த பிராமணர் அல்லாதார் சங்கம். அதனுடைய வளர்ச்சி தான் நீதி கட்சி. அதுக்கு பிறகு நாங்க தான் சமூக நீதியை கொடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நிலையில இருக்குங்கிறத பாக்குறோம். இது வந்து விடுதலை பெற்ற இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட 90கள்ல இதே மாதிரி ஒரு தாக்கம் ஏற்படுது. அதுவும் குறிப்பா வட இந்தியாவுல இந்த தாக்கம் ஏற்படுது. ஏற்படும் போது இந்த சாதி சார்ந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தப்படுது. விபி சிங் வந்து அதுக்கு தான் ரொம்ப புகழ் பெற்றவர். அவர் வந்து அவரோட ஆட்சியில அந்த மாதிரி சமூக நீதியை சரியா பின்பற்றினாரு. அது சார்ந்த முன்னெடுப்புகள்ல ஈடுபட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு பெருமையா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்ப இதனுடைய நீட்சியா தான் என்ன நடந்துருச்சுன்னா, சாதி கட்சிகள் நிறைய தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா முழுக்க நடந்ததுதான். அதுல தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமா எல்லா சாதிக்கும் ஒரு கட்சி, ஒரு சின்ன அமைப்புல இருந்து பெரிய கட்சி வரைக்கும் எப்படினாலும் அவங்க அவங்களோட இருப்பிற்கு ஏற்றது போல அவங்க அவங்களால முடிந்த அளவுக்கு அதை உருவாக்கிட்டாங்க. அது குறிப்பா என்ன ஆயிடுச்சுன்னா 2001ல ஐயா கருணாநிதி அவர்கள் 96ல இருந்து 2001 ஆட்சியில இருக்காரு. அந்த காலகட்டத்துல தான் வாஜ்பாய் ஆட்சி அமைது. அது 98 ஆட்சி. எல்லாருக்கும் தெரியும். ஜெயலலிதா அவங்க அந்த ஆட்சியை 13 மாதங்கள்ல கவிழ்த்துடுறாங்க. கவிழ்த்த பிறகு அது வரைக்கும் பண்டாரங்களின் கட்சி, பரதேசிகளின் கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுக அப்படியே ஒரே மாதத்துல அந்த பேச்சை மாத்திக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க ஆட்சி இங்க நிலை பெறத்துக்கு பாஜக இந்தியா முழுக்க நிலை பெறுவதற்கான முதல் வழிகாலை ஏற்படுத்தி கொடுத்தது திமுக தான். அது ஏற்படுத்தி கொடுத்ததுனால இங்க ஒரு பெரிய எதிர்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா அன்றைக்கு திக, இந்த பெரியார் சார்ந்த இயக்கங்கள் இவங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் வலுவா இருந்தாங்க. இன்னைக்கு மாதிரி இல்ல, அன்னைக்கு கொஞ்சம் வலுவா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாருமே திமுகவின் தொங்கு சதை தான். ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல, கொஞ்சம் வலுவா இருந்தாங்க. அப்ப அவங்களோட எதிர்ப்பு பெரிய அளவுக்கு இருந்துச்சு. அப்ப அதை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு யுக்தி வேணும். அந்த மாதிரி யுக்தியா தான் ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த சாதி கட்சிகளை கையில் எடுத்தார். இன்றைக்கும் அவங்க கட்சியில அமைச்சரா ஒருத்தர் இருக்காரு. அவர் அன்னைக்கு வந்து ஒரு கட்சி வச்சிருந்தார். தமிழ் தேசிய ஏதோ ஒரு கட்சியின் பேரு. ஆனா அது வந்து கோணார்களுக்கான கட்சியா அவரு தொடங்கி நடத்திட்டு வந்தார். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கட்சி வச்சிருந்தாங்க. அந்த கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஐயா கருணாநிதி அவர்கள் அவங்க அவங்களுக்கு 1 சீட்டு, 2 சீட்டு, 3 சீட்டுன்னு கொடுத்து அவங்கள கூட்டணி வச்சு, இந்த நீங்க சாதிக்கு கட்சி தொடங்கினா நீங்க கூட்டணி வச்சு 2 சீட்டு 3 சீட்டு பெற முடியும்ன்ற ஒரு அந்த அந்த பண்பாட்டை உருவாக்கி வளர்த்து விட்டதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான். இதை வந்து நான் சொல்றதை விட அவங்க பேசின சாதி ஒழிப்பு அப்படின்றதுக்கே அப்படியே எதிர்மறையா இருக்கக்கூடிய செயல் இல்லையா? நேர் எதிரானது. சாதி கட்சிகளை ஊக்குவிக்கிறதுன்றது சாதியை ஊக்குவிக்கிறது தானே.
அந்த காலகட்டத்துல அவர் செய்த எல்லாமே நேர் எதிரா, அவர் அவ்வளவு காலம் என்ன பேசி வந்தாரோ அவருடைய கொள்கைன்னு, அதுக்கு நேர் எதிரான செயல்பாடுகள்ல தான் ஈடுபட்டு இருந்தாரு. அவருக்கு அரசியல்ங்கிறது அந்த அதிகாரத்தை அடைவது மட்டும்தான். அதுக்காக அவர் எதையும் செய்வார். அப்படிதான் அதையும் செஞ்சார். எந்த இந்திரா காந்திய அவ்வளவு கேவலமா பேசினாரோ, அந்த இந்திரா காந்தியோட வெறும் என் மகனை வந்து கொண்டு போய் கொல்ல பார்த்தார்கள்ன்ற வரைக்கும் பேசிட்டு, அவர் கட்சிக்காரர் ரொம்ப முக்கியமான ஆளை வந்து சிறையில வச்சு கொன்னுட்டாங்க. எப்ப? அந்த எமர்ஜென்சி காலகட்டத்துல. அதே இந்திரா காந்தியோட அதுல இருந்து ஒரு 3 ஆண்டுகள்ல கூட்டணி வைத்தவர் தான் ஐயா கருணாநிதி. அதனால அவர் அப்படிதான் இருந்திருக்கிறாரு. அவர் என்றைக்கும் மாறாமல் அவர் இந்த மாதிரி தான் செயல்பட்டு இருக்கிறாரு. ஆனா மக்கள் ஏதோ ஒரு வகையில அவர் பேசின அந்த தமிழ்னால முன்வைத்த சில கருத்துக்கள்னால அப்படியே மயங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் தமிழர்கள் செய்த பெரிய பிழை. அப்படிதான் அந்த காலகட்டத்துல அவரை சின்ன வயசுல இருந்து கடவுள் மறுப்பு பேசினவரு. அந்த கடவுள், அதுவும் குறிப்பா ராமர் எதிர்ப்பு பேசின தரப்புல இருந்து வந்தவர் அவரு. அந்த ராமருக்கு கோயில் கட்டணும்ன்றதையே முதன்மை கொள்கையாக வைத்துக் கொண்டிருந்த பாஜகவோட கூட்டணி வச்சாருன்னா, இதை தாண்டி நீங்க என்ன? உடனே அதுக்கு சொல்லுவாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒண்ணு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் எதுக்கு போடப்பட்டது, எந்த அளவுல அது கடைபிடிக்கப்பட்டது. வெறும் பெயர் அளவுல அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா, அந்த 5 ஆண்டுகளை பயன்படுத்தி பாஜக இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் பாஜகவின் வேரை அதிகார மையங்களில் பரப்பிக் கொண்டது. அதுக்கு பிறகு அவங்களால வலுப்பெறுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த 5 ஆண்டு ஆட்சி தான். அப்ப இது நடக்குது இந்த காலகட்டத்துல. அப்ப இந்த கட்சிகள், இந்த சக்திகள் அவரோட நிக்காதுன்னா வேற யார் நிப்பாங்கன்னு பார்த்து சாதி கட்சிகளை அப்ப கையில் எடுக்கிறார். இப்படிதான் சாதி கட்சிகளின் வளர்ச்சி. நான் சொல்றதை விட ஐயா தோ பரமசிவம் அவர்கள் ரொம்ப தெளிவா கருணாநிதியால தான் இங்க சாதியே வளர்ந்துச்சு, சாதிய இறுக்கம்னு ஒண்ணு உருவானதே வந்து இந்த திராவிட கட்சிகள், குறிப்பா கருணாநிதியாலன்றத அவரே கூட நிறுவியே இருக்கிறார் அவருடைய எழுத்துக்கள்ல, பேச்சுகள். அவரும் இப்படிதான் ஐயா தோப்பாவுமே ஒரு திராவிட அரசியலோட ஆதரவாளர் தானே இல்லையா? திராவிட அரசியல்னு சொல்ல முடியாது, அவர் பெரியாரோட ஆதரவாளர். ஆனா திராவிடத்தை இந்த மாதிரி சிலர் இருந்தாங்க. திராவிடத்தை பெருசா ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா பெரியார் ஆதரவாளரா இருப்பாங்க. அந்த மாதிரியும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்ததுதான் அந்த சாதி கட்சிகளின் வளர்ச்சி வந்து இந்த அடிப்படையில தான் வந்து. ஆனா இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது, நடிகர்கள் பின்னாடி இந்த சமூகம் போறதுங்கிறது வந்து 100 விழுக்காடு. இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னது கூட வந்து பல காரணிகள் இருக்கலாம். வளர்த்தெடுத்தது குறிப்பா அதுவும் கருணாநிதின்னு நான் என்னால துல்லியமா சொல்ல முடியும். ஆனா இந்த நடிகர்களை கொண்டு வந்தது 100 விழுக்காடு திராவிட கட்சிகளுடைய வேலை திட்டம் தான். ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, விடுதலை பெறதுக்கு முன்னாடியே கூட நாடகம்ன்றது தான் அன்றைக்கு இங்க பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அந்த நாடகத்துறையை கையில் எடுக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகள், இயக்கங்கள், கட்சிகள். அன்றைக்கு எடுத்து பெரிய அளவுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. தங்களுடைய கருத்துக்களை, கொள்கைகளை சொல்றதுக்கான ஒரு வழியா அதை பயன்படுத்துறாங்க. அது சரி, அது அப்படிதான் இருக்கணும். அதை சரியா அன்னைக்கு பயன்படுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கு நீ எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, சிவாஜி வந்தாரு. சிவாஜி தான் ஒரு பெரிய நடிகர், கட்சிகள்ல ஈடுபட்டவர். அன்னைக்கு திமுகவுல இருந்தாரு. அவர் எப்படி வெளியேறினாரு, அந்த கதைகள்லாம் இருக்கு. அப்புறம் எம்ஜிஆர் வந்தாரு. இதுதான் எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் வந்து திமுகவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 ஆண்டோ என்னவோ காங்கிரஸ்ல இருந்தவர் தான். காமராஜரை ஏற்றுக்கொண்டவர் தான் அவர். ஆனா இவர்களுக்கு முன்னாடியே திமுக பயன்படுத்திய முதல் பெரிய நடிகர்னா கே.ஆர். ராமசாமின்னு அன்னைக்கு ஒருத்தர் இருந்தார். என்.எஸ். கிருஷ்ணன் சொல்லுவாங்க எல்லாரும். ஆனா கே.ஆர். ராமசாமின்னு அன்னைக்கு ஒருத்தர் இருந்தார். அவரு அன்னைக்கு பெரிய நடிகர் தான். கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில பார்க்கப்பட்டவர் தான் அவரு. அந்த கே.ஆர். ராமசாமி தான் முதல் பெரிய நடிகர். இந்த மாதிரி இவங்களோட மேடைகள்ல வர்றது, பேசுறது, இவங்களுக்காக பெரிய அளவுக்கு பணமும் செலவு பண்ணியிருக்கிறாரு. அந்த கே.ஆர். ராமசாமி நாடகத்துல இருந்தும் சரி, திரைத்துறையில வரும்போதும் சரி, அவர் தான் அண்ணாவுடைய ஒரு முதன்மை தளபதி மாதிரி இந்த திரையில இருந்தார். அதுக்கு பிறகு சிவாஜியை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் எம்ஜிஆர் வந்த உடனே எம்ஜிஆர் தான் முழுமையா அவங்களுக்கான ஆளா மாறிட்டாரு. இது நடக்குது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப தொடக்க காலம், நான் சொல்றது வந்து விடுதலைக்கு முன்னர் அந்த காலகட்டத்தில இருந்தே இவங்க வந்து இந்த நடிகர்களை தங்களுடைய கருத்துக்களை பேசுவதற்காக பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. அது நான் சொன்னது போல அது தவறு இல்ல. இவங்களோட கருத்துக்கள் திரையிலையும் போகணும். நாடகமா இருந்தாலும் சரி, திரைத்துறையா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இவங்களோட கருத்துக்கள் போகணும்னு நினைக்கிறது எந்த வகையிலும் பிழை இல்ல. அது சரி. அதை செய்வது சரியான அரசியல்னு நான் பார்க்கிறேன். இன்றைக்கும் நம்ம பேசுற கருத்து வந்து திரையில வரணும்னு நம்ம நினைக்கிறோம். நேரடியா நம்மள சொல்றாங்களோ இல்லையோ, இன்றைக்கு நீங்க பல படங்களில் அண்ணன் சீமான் பேசும் கருத்துக்கள் ஏதோ ஒரு வகையில திரையில வர்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்.
கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளா அந்த அந்த நிலை வந்து அதிகரிச்சு தான் வருது. இப்ப அத நம்ம ஏற்கிறோம். ஆனா எதை ஏற்கலன்னா, அதை பயன்படுத்திக் கொண்டு அவங்கள அரசியலுக்குள்ள கொண்டு வந்து அவங்களையே முகமாக மாற்றுவத தான் வந்து நம்ம ஏற்கல. அத எப்படி செய்றாங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா கிட்ட சொல்றாரு. 62 தேர்தல் நெனைக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் பல லட்சம் ரூபாய் நான் உதவுறேன். உங்களுக்கு தேர்தல் பரப்புரைக்கு அப்படின்னு சொல்லி இவரு சொல்லும்போது, நீ பணம்லாம் குடுக்க வேணாம் ராமச்சந்திரா. நீ வந்து உன் முகத்த காட்டு. உன் முகத்துக்காக லட்சோப லட்ச வாக்குகள் நம்ம கட்சிக்கு விழும்னு அண்ணா சொல்லி கூட்டிட்டு வந்து நடிகர்களை அவருக்கு ஒரு இடமும் குடுத்து, சென்னையிலே ஒரு தொகுதிய குடுத்து அவரை நிற்க வைத்து, அவரை சட்டமன்ற உறுப்பினராவும் ஆக்கி, இந்த நிலையை உருவாக்கி வைத்தது அண்ணா அவர்கள் தான். அன்றைக்கும் காமராஜரும் எதிர்த்தார். ஏன் அவர்களோட தலைவராக அவர்கள் கடைசி வரைக்கும் சொல்லிக் கொண்ட ஈவேரா பெரியாரும் எதிர்த்தார். பெரியாரும் பயன்படுத்தினார். எம்.ஆர். ராதா அவரோட இணக்க தொண்டர்னா முதன்மை தொண்டர்ல எம்.ஆர். ராதா ஒருத்தர் தான். ஆனாலும் அவர் வந்து கூத்தாடி பயலுகன்னு தான் சொல்லுவாரு. அது எம்.ஆர். ராதாவே சொல்லுவாரு. நாங்கலாம் கூத்தாடிகள் வரோம், கூத்தாடுறோம், நாங்க பணம் சம்பாதிக்கிறோம், போறோம். நீங்க ஏன் எங்கள பின்தொடரணும் அப்படின்னு அந்த கருத்துக்களை எம்.ஆர். ராதா அவர்கள் பேசுவார். அவர் உண்மையான முற்போக்குவாதின்னா நீங்க எம்.ஆர். ராதா மாரி ஆட்கள சொல்லலாம். ஆனா இங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு பக்கம் இந்த மாரி ஒரு கேடுகெட்ட ஒரு அரசியல் ஒரு பண்பாட்டை இவர்கள் வளர்த்துக் கொண்டே வந்தார்கள். அதோட நீட்சி தான் அதுக்கு பிறகு யார் நடித்தாலும், அதுவும் எம்ஜிஆர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கருணாநிதியோட முரண் ஏற்பட்ட உடனே தனி கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வந்து அவரை வீழ்த்தவே முடியாதுங்கிற அளவுல அவர் வந்து பெரிய அளவுக்கு ஆட்சி செய்துட்டு போனார். அது ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சிங்கிறது தனி பார்வை. அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா நடிகர்கள் இப்படி செய்ய முடியும்னு இந்தியாவுல முதல்ல உருவாக்கி காமிச்சது எம்ஜிஆர் தான். அதுக்கு பிறகு பக்கத்துல என்டிஆர் செய்றாரு. இங்க அதுக்கு பிறகு பெரிய நடிகர்களாக வந்த ஒவ்வொருவருக்கும் நாடாளும் ஆசை வந்தே இருக்கிறது. நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல சிவாஜிக்கும் வந்துச்சு. எம்ஜிஆர் இறந்த பிறகு சிவாஜி மீண்டும் ஒரு முறை அரசியல்ல பெரிய அளவுக்கு வந்து பார்க்குறாரு. 89லயே நல்ல அடி விழுது. அவரே தோத்துட்டாரு திருவையாறுல. தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒதுங்கிட்டு அவர் நடிக்கிற வேலையில மட்டும் ஈடுபட்டார். அதுக்கு பிறகு எம்ஜிஆரோட கலையுலக வாரிசுன்னு சொல்லப்பட்ட பாக்யராஜ் வந்தாரு. அவரு ஒரு கட்சி தொடங்குனாரு. அவரு தோல்வியுற்றாரு. இப்படி யாரு கொஞ்சம் மேல வந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆசை வந்துரும். அப்படிதான் ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு 20, 25 ஆண்டுகளுக்கு அந்த ஆசை வந்து அவர பாடாப்படுத்தி கடைசியில 2021 வரைக்கும் இழுத்துட்டு வந்து அப்ப நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குறாரு. கமலஹாசனுக்கு நான் வரவே மாட்டேன்னு அவர் சொல்லி நான் குறைஞ்சது சொல்றேன். மிகைப்படுத்தாம சொல்லணும்னா கூட நான் ஒரு 20, 25 இடங்கள்ல நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு கமலஹாசன் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து கமல் ரசிகனா இருந்தவன். ரசிகன்னா நான் பார்ப்பேன், ரசிப்பேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு ரசிகன்றதுக்கு வேற எதுவும் இல்ல. அவர் பேச்ச கேட்பேன். சிலதெல்லாம் பயங்கர முற்போக்கா பேசுறாரு. அதாவது அவங்க அம்மா சொல்லுவாங்கன்னு ஒண்ணு சொல்லுவாரு. நான் வந்து என் புள்ள கக்கூஸ் கழுவுனாலும் சிறந்த கக்கூஸ் கழுவுறவன் என் புள்ள தான் அப்படிங்கிற பேர் வாங்கணும். அதை எதுக்கு சொல்றதுன்னா நீ எதை செஞ்சாலும் அதுல சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறது. அப்ப இதெல்லாம் நமக்கு உண்மையிலே கேட்கும்போது சிறப்பா இருக்கு. இது ஒரு தத்துவமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆமா. அப்படி அவர் வந்து ஆனா எந்த காலத்திலயும் எனக்கு எனக்கு நினைவு இருந்து 90களின் நடுப்பகுதியில இருந்து அவர் வந்து நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு அவர் ஒரு 20, 25 முறை பேசி நான் கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். இப்படி பேசினவரு திடீர்னு தனிப்பட்ட முறையில அவருக்கு ஒரு சிக்கல் வருது. அதிமுகவோட அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதே வருது. அவர் இறந்த பிறகு எல்லாருக்கும் அந்த ஆசை பெருசாயிடுது. ரஜினி அறிவிக்கிறார் நான் வரேன்னு. ரஜினி அறிவிச்ச பிறகு விறுவிறுன்னு வேகமாக கட்சியை தொடங்கினவர் கமலஹாசன். இது கடைசியில என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ரஜினி கொஞ்சம் உஷாரா இருந்துகிட்டாரு, தப்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கமலஹாசன் வந்து அசிங்கப்பட்டார். ஆனா அதை ஒரு வணிகமாக அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆமா. என்னன்னா அவர் அதை வணிகமாக மாற்றியதுதான் நமக்கு அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனம். யாரும் வாங்க கமலஹாசன் நம்ம ரஜினிகாந்தை எதிர்த்தோம். கமலஹாசன் அந்த அளவுக்கு நம்ம எதிர்க்கல. காரணம் சரி இந்த மண்ணை சார்ந்தவர், சரி வரட்டும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரிதான் நினைச்சிருந்தோம். ஆனா அவர் வந்து எப்படி ஒரு கேடை இந்த அரசியல் களத்துல செய்து விட்டு போனார்ன்றது நமக்கு தெரியும். 2019 அவர் இருந்தில்லைன்னா இந்த களம் வேற மாதிரி இருந்திருக்கும். தமிழ் தேசியத்தின் வளர்ச்சி இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப அதை கெடுத்தவர் அப்படிங்கிற முறையில நம்ம அவரை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அதை எப்படி வணிகமா மாத்தினாரு. இங்க இருந்தாரு, 2 தேர்தல் பாக்குறாரு, ஒன்னும் சரியா பெருசா வர முடியல. 2021 தேர்தல் முடிந்த பிறகு ஒரு படம் நடிக்கிறாரு. அந்த படத்தை இன்றைய துணை முதல்வர், அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் தான் அன்றைக்கு அவர் வந்து தயாரிக்கிறாரு.
அந்த படம் இதுவரை கமலஹாசன் தன் வாழ்நாளில் சம்பாதிக்காத ஒரு பணத்தை சம்பாதித்து கொடுக்கிறது. அதுக்கு பிறகு அந்த கட்சியோடவே கூட்டணிக்கு போயிட்டு இன்னைக்கு அவர் கட்சியையே கரைத்து விட்டார். இதுதான் நிலை. அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு மாற்றுன்னு சொன்னீங்க? எதுக்கு தேவையில்லாம மக்களை உங்களை நம்ப சொன்னீங்க? அந்த நம்பிக்கை துரோகத்தை எதுக்கு செஞ்சீங்க? நீங்க மக்களுக்காக உழைக்கிறதுக்கு அநியமா இல்ல, உங்களால முடியாதுன்னா நீங்க எதுக்காக வந்து ஒரு களத்தை குழப்பி விட்டு போக வேண்டும்? அதுதான் நம்மளோட குறிப்பா கேள்வி. குறிப்பா இந்த இடத்துல இது சமீபத்துல நடந்தது இல்லையா? ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி பெரிய உச்சத்துல இருந்த ஒரு தமிழ் துறையில இருந்த ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாரு. மாற்றம்னு சொல்றாரு. ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல அவரோட பயணத்தை முழுமையா பார்க்கிறோம். அவர் எங்க போய் இருக்காரு இப்ப அப்படின்றத பார்க்கிறோம். இதோட இந்த போக்கெல்லாம் மக்கள் கவனிக்காம திருப்பியும் இன்னொரு நடிகர் ஒரு 5 ஆண்டுக்கு அப்புறம் வர்றாரு. அவரும் இதே மாதிரி சொல்றாருன்றப்ப, இயல்பா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கும்னா, இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில மக்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஏமாளியா இருக்க மாட்டாங்க. நான் நண்பர்கள்ட்ட கூட விளையாட்டா சொல்லுவேன். இப்போ ஒரு கடைக்கு போறாங்க. காய்கறி வாங்குறாங்க, சரியில்ல. ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க, சரியில்ல அப்டின்னா, அடுத்த முறை அங்க போமாட்டாங்க. அடுத்தத தேடுவாங்க. அடுத்தது நல்லா இருக்கணும்னு தேடுவாங்க. ஏன்னா, அவங்களோட தேவைக்காக வாங்குறது அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா அரசியல்னு வரும்போது, இப்ப இதுவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நடிகர் வர்றாரு. 5 ஆண்டு. அவ அவரு அரசியல் கொள்கைய ப வ பின்பற்றல. அதுக்கு உண்மையா இல்ல. அவரு தேவைக்காக இருந்தாரு. 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. இப்ப திருப்பி இதே மாதிரி ஒரு நடிகர் வர்றாரு. அவரும் கொள்கையை இதுவரைக்கும் அறிவிக்கல. அவர் அந்த திரை கவர்ச்சி, ரசிகர்கள் கூட்டம் இத வச்சே ஒரு அரசியல் பண்றாரு. இது இங்க தான் போய் முடியும் அப்படின்றது இயல்பாவே தெரியுது இல்லையா? அப்ப மக்கள் வந்து அதுக்கு தான் நான் கேட்டேன். கொள்கை சார்ந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கும்போது, அதுல நம்மளுக்கு தெளிவு பெறுவோம். நேரமானாலும் எந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கும், நல்ல கருத்துக்களுக்கும், நல்ல பழக்கங்களுக்கும் நேரம் ஆகும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்காம, ஒரு ஒரு அது மக்களோட தெளிவின்மையா தான் நான் பார்க்கிறேன். அல்லது வந்து இவ்வளவுதான் எனக்கு அரசியல்ல நேரம் செலவழிக்க முடியும். ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு YouTubeல ஒரு ஷார்ட்ஸ் அத பார்த்து நான் அரசியல் முடிவெடுக்கிறேன் அப்படின்ற மாரி இருக்கு. ஒரு நூல் வாசிப்போ, வரலாற பத்தி தெரிஞ்சுக்கிறதோ, குறைஞ்சபட்சம் இப்ப கடந்த ஒரு 5 ஆண்டுகள் நடந்தத பின்னோக்கி பார்க்கிறதோ, அது எதுவுமே இல்லாத தன்மை இருக்கு இல்லையா? அப்படிதான் இங்க நம்ம மக்கள வந்து இங்க இருக்கிற அரசியல் சூழல் வளர்த்து எடுத்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இது வந்து வெறும் நடிகர்கள் மேல இருக்கிற பிழை இல்ல. நடிகர்கள் வந்து மக்கள படிப்பிக்க வந்தவங்க இல்ல. மகிழ்விக்க வந்தவங்க. அதனால அவங்க அவங்க வேலைய செய்றாங்க. மகிழ்விக்க வரும்போது அவங்கள தலைவர்களா பார்க்குற அந்த தன்மை மக்கள்ட்ட இருக்குன்னா, மக்களை படிப்பிக்க வைக்க வேண்டியவர்கள் யாரு? இங்க இருக்கிற அரசியல் கட்டமைப்பு, அவர்கள் சார்ந்த இங்க இருக்கிற அதிகாரத்துக்குள்ள இருக்கிற கல்வி கட்டமைப்பு, இதெல்லாம் சரியா இயங்கியிருந்தால், இன்றைக்கு இந்த நிலைமை இருந்திருக்காது. அப்ப இப்படி இருக்காங்க அப்படின்னா, அது முழுக்க முழுக்க இங்க ஆண்டவர்களின் சிக்கல் தான். இப்ப நீங்க தத்துவம், கொள்கை சார்ந்து மக்கள் வரணுமா? அல்லது இந்த மாரி தனி தனி மனிதர்கள் அல்லது நடிகர்கள் இவங்கள நோக்கி போகணுமான்னா, ரொம்ப எளிமை அது. கொள்கை சார்ந்து தான். ஆனா அந்த கொள்கைய சொல்றதுக்கும் ஒரு பெரிய நல்ல ஒரு தலைவர் தேவைப்படுறார். நீங்க ரொம்ப எளிமையா எடுத்துக்கோங்க. இன்றைக்கு வந்து நம்ப ஆர்எஸ்எஸ் இவங்க இந்துத்துவ சித்தாந்தத்தோட ஆர்எஸ்எஸ்ஸின் நூற்றாண்ட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதே காலகட்டத்தில தான் தி.க. இவங்க திராவிடர் கழகம் அதுக்கு முன்னாடி இருந்த சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதே ஆண்டுல தான் கம்யூனிஸ்டுகள் அவங்களோட நூற்றாண்டையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப எளிமையா எடுத்துக்கோங்க. நமக்கு பிடிக்குது, பிடிக்கல தாண்டி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் எப்படி வேலை செஞ்சது? அவங்க கொஞ்சம் வேற மாரி வேலை செஞ்சாங்க. அவங்க வேலை செஞ்ச வெற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய நிலப்பரப்புல உலக அளவுல நீங்க எடுத்து பார்த்தா கூட 100 ஆண்டுகள்ல ஒரு இவ்வளவு பெரிய நாட்டை முழுமையாக தங்களுடைய கருத்தியலுக்குள்ள கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியுங்கிறத இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் சாதித்து காட்டியது. அடுத்தது இங்க திராவிட கட்டமைப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள மட்டுமே தங்களுடைய இருப்பை வைத்துக் கொண்டாலும் அதை வந்து 100 ஆண்டுகள் இவங்க கட்டுப்படுத்துற நிலையில வச்சிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட எந்த துறை எடுத்தீங்கனாலும் அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிறது போல அவங்க மாத்தி இருக்கிறாங்க. கம்யூனிசம் நல்ல கொள்கை தான், ஆனா இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, நல்ல தலைமைகள் இல்லாம எவ்வளவு நல்ல கொள்கையா இருந்தாலும் அது ஒன்னும் பெருசா அங்க எடுபடாதுங்கிறது தான் நம்ம பாக்குறது. அப்ப நல்ல கொள்கையா இருக்கக்கூடிய கம்யூனிசம் இங்க பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ஈர்ப்பா வளர முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் இங்க இருந்த தலைமைகள் தான். அப்ப சரியான தலைமையும் முக்கியம். கொள்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு சரியான தலைமையும் முக்கியம். ஆனா அந்த தலைமை
நடிகர்கள் திரையிலிருந்து வராங்க அப்படிங்கிறது தான் இங்க சிக்கலா இருக்கு. திரையில இருந்து ஏங்க வரக்கூடாது அப்படின்னா, வரலாம். நம்ம வரக்கூடாதுன்னே சொல்லல. நம்மளோட சிக்கல் என்னன்னா, திரையில வர்றது, நடிக்கிறது மட்டுமே ஒரு தகுதி. அவங்களோட திறன், அவங்களோட என்ன சொல்றது, தகுதி அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு திரையிலிருந்து வரவங்க எப்படி இருக்கலாம்னா, இப்போ ஒரு மருத்துவர், அவர் ஒரு தமிழ் தேசிய பற்றாளருங்க. தமிழ் தேசிய அரசியல பத்தி பேசினாருங்க. அப்புறம் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வந்தாருங்க. பங்களிப்பை செய்தார் அப்படின்னா, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது. ஒரு பொறியாளர் வராரு அப்படின்னா, அத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது. எந்த பணி செய்றவங்களும் இந்த மாரி அரசியலுக்குள்ள வரலாம், வரணும். எல்லா பணியில இருக்கிறவங்களும் வரணும்ன்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த மாரி நடிகர்களும் வரலாம், பங்களிப்பை செலுத்தலாம், அரசியலில் ஈடுபடலாம். நமக்கு சிக்கல் இல்ல. ஆனா, நாங்க நேரா வருவோம். வந்த உடனே நேரா நாங்க ஒரு கட்சி தனியா தான் கட்சி தொடங்குவோம். நாங்க நேரா முதலமைச்சர் தான் ஆவோம். அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுக்கு மக்கள் மந்தைகளாக பின்னாடி போறது இருக்குல்ல. அது ஒரு சமூகம் எந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் உணர்த்துது. அதை முழுக்க முழுக்க நான் ஏற்கனவே சொன்னது போல, இங்க ஆளும் ஆண்ட கட்சிகளின் பிழையா தான் நான் பார்க்கிறேன். அவங்க இங்க அவங்களோட வேலைய சரியா செஞ்சிருந்தா, இப்படி நம் தமிழர்கள் மொழிக்காக, இனத்திற்காக உயிரை விட்டவர்கள், இப்படி நடிகர்கள் பின்னாடி போய் உயிரை விடமாட்டாங்க. அது புரிய வைக்க வேண்டியது, அரசியல் படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை தான். நம்ம அரசியல் களத்துல இருக்கிறதுனால அதை செய்து கொண்டிருக்கோம். ஆனா நம்ம அதிகாரமற்றவர்கள். நம்மளால ஒரு அளவு வரைக்கும் தான் செய்ய முடியும். இதெல்லாம் கட்டுப்படுத்துற நிலையில இருக்கிறது அதிகாரங்கள் தான். அப்ப அவங்க செய்யலன்னா, நம்மளும் அதுல பாதிக்கப்பட்ட தரப்புல தான் நம்மளும் நிக்கிறோம். உண்மை, உண்மை. ஆ, நல்லது. இப்ப எனக்கு அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ் தேசியம். தமிழ் தேசிய அரசியல அ அ இப்ப நீங்க குறிப்பா நான் உங்கள்ட்ட அந்த நேர்காணல் எடுக்கும்போது எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன். ஏன் உங்கள்ட்ட இத பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன்னா, நீங்க வெளிநாடுகள் குறிப்பா வட அமெரிக்கால வேலை பார்த்துட்டு, இங்க உள்ள அ மக்களோட வாழ்வியல் இது எல்லாத்தையும் பார்த்தீங்க. அரசு இயந்திரம் எப்படி செயல்படுது இது எல்லாத்தையும் பார்த்தீங்க. அப்புறம் இப்போ போய் தமிழ்நாட்டுல வேலை பார்க்குறீங்க. அ அப்ப ஒரு அரசியல் நிலைப்பாட எடுக்கணும்னு சொல்லும்போது, இந்த பலவிதமான அரசியல் அம் அ ஐடியாலஜிஸ் இந்த மாரி நெறைய கொள்கைகள் சார்ந்த சித்தாந்தங்கள் அ இருக்கும்போது, நீங்க ஏன் தமிழ் தேசிய அரசியல தேர்ந்தெடுத்தீங்க? அதுதான் சரியானதா இருக்கும் அப்படின்றத எடுத்து, இப்ப அதுல ரொம்ப காலமா பயணிக்கின்றீங்கறது எனக்கு தெரியும். ஆனா அது ஏன்? தமிழ் தேசிய அரசியல் தான் தேவை அப்படின்றத எப்ப உணர்ந்தீங்க? ஏன் அந்த பாதைய தேர்ந்தெடுத்தீங்க? நான் தி சற்றேறக்குறைய 1998 நான் பள்ளி படிக்கும் போதுலேருந்து அரசியல் பேசுறேங்க. ஏதோ ஒரு சூழல்ல நான் அரசியல் பேசிட்டே தான் இருந்திருக்கேன். 98லேருந்து நான் அப்பதான் இந்த நாளிதழ்கள் படிக்க தொடங்குனது. வீட்டுக்கு தினமும் இந்து பேப்பர் வரும். அப்படியே அத படிப்போம். அப்படி தொடங்குனது தான். படிப்போம், படிக்கிறத பேசுவோம். அங்க பேசுற சூழலும் நம்ம குடும்பத்துல கொஞ்சம் இருந்துச்சு. எங்க அப்பா, அம்மா பெருசா அரசியல் நாட்டம், விழிப்புணர்வு அதெல்லாம் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, அ அம்மா சார்ந்த உறவினர்கள் தரப்புல நெறைய பேருக்கு அது உண்டு. அவங்க அரசியல் கட்சிகள்ல சேர்ந்து பயணிக்கிற அதாவது திமுக தான். எல்லாம் திமுக பின்புலம் கொண்ட குடும்பம் தான். அப்ப அங்க பேசுற சூழல் இருந்துச்சு. பேசுவோம். அது நான் அப்பல இருந்தே பேசியிருக்கிறேன். நண்பர்கள்ட்ட பேசுவேன். குடும்பத்திலயும் அப்ப என்னன்னா நெறைய கவனிக்கிற அளவுல இருப்போம். அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில பேசுற அளவுல நம்ம வரோம். இப்ப என்னன்னா நம்ம பேசியிருக்கோம். நான் அப்பல இருந்து அரசியல் பேசியிருக்கேன். ஒரு திமுக ஆதரவாளனா தான் என்ன அந்த காலகட்டத்தில அறியப்பட்டவங்களுக்கு அப்படிதான் என்ன தெரியும். நான் அப்படியே காலம் நகர்த்திட்டு வருது. நம்ம வெளிநாடுகளுக்கு நான் பயணிக்கிறேன். பயணிக்கும்போது அங்க இருக்கிற சூழல் தான் நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது பெருசா. நம்ம மொழிய பெரிய அளவு நம்ம மொழி பற்றுங்கிறது இயல்புல இருந்திருக்கு எனக்கு. பெருசா நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அறிவ வேணா கொஞ்சம் வளர்த்துருக்கலாம் நம்ம மொழி மேல. ஆனா பற்றுங்கிறது நமக்கு எப்பவுமே இருந்துச்சு தான். யார் தமிழை பற்றி எப்ப என் சிறு வயதிலிருந்து ஏதாவது குறை சொல்லியோ, தப்பாவோ பேசியிருந்தாலும் அந்த சினம் இயல்பா எழக்கூடிய ஒரு சினமா தான் இருந்தது. அப்ப நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த மொழியில இருந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் விலகி இருக்கிற ஒரு சூழல் வருது. சுத்தமா நம்ம மொழி இங்க ஒண்ணும் மொழிய அப்படியே நம்ம எல்லா இடத்துலயும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம்னு நான் சொல்லல. அப்படி இல்ல எங்க சூழலு. ஆனா, அங்க போகும்போது தான் நம்ம மொழியில இருந்து நம்ம ரொம்ப தூரம் போறோம். நம்ம உறவுகள்ட்ட இருந்து தூரம் போறோம். அங்க நான் நான் தொடக்கத்துல போனப்ப நெறைய நண்பர்கள். இங்க இருந்தோம். அப்படியே இங்க இருந்து அங்க ஒரு பெரிய குழுவாவே போனோம். அப்படிதான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இல்லனாலும் அந்த தாக்கம் இருந்துச்சு. அப்புறம் நான் 2வது திரும்ப போறேன். 2009ல திரும்ப நான் அங்க போம்போது தான்,
பெரிய தாக்கம், பெரிய இடைவெளி. அப்பதான் நான் உணர்றேன். அப்பதான் நிறைய படிக்க தொடங்கினேன். அது வரைக்கும் நான் வெறும் இந்த 4 இதெல்லாம் படிச்சதுதான். புத்தகம் படிக்கிறதுலாம் எனக்கு பெரிய பழக்கம்லாம் அப்ப கிடையாது. அப்பதான் படிக்க தொடங்குறேன். படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புரிதல் வருது. எங்க சிகாகோ பப்ளிக் லைப்ரரி தான் எனக்கு வந்து இந்த அரசியல் பக்கம் பெரிய அளவுக்கு ஒரு இதை திறந்து விட்டது. அங்க போனா தமிழ் நூல்கள் இருக்கும். நான் அங்க எடுத்து படிச்சிருக்கிறேன். அப்படி படிச்சுட்டு வரும்போது தான் அன்றைக்கும் திமுக ஆதரவாளனா தான் இருக்கேன். எப்போ ஈழப்போர் நடந்த பிறகும் கூட எனக்கு பெருசா அந்த விழிப்புணர்வு, ஒரு தெளிவெல்லாம் முழுமையா வரல. ஆனா தெரியுது. அதுல பிழை நடந்திருக்கு. அது தப்புங்கிறத அன்றைக்கே நான் முகநூல்ல எழுதியிருக்கேன். அந்த நோட்ஸ்ன்னு ஒரு பக்கம் இருக்கும். அப்போ இப்ப கிடையாது அந்த பக்கம்லாம். முகநூல்ல அப்ப நோட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த நோட்ஸ்ல எழுதின நினைவு எனக்கு இருக்கு. அப்படியெல்லாம் அப்ப எப்பனா கருணாநிதி வந்து தன்னைத்தானே தமிழின தலைவர்னு அழைத்துக் கொள்ளும் போது, தமிழினம் செத்து மடியும் போது வேடிக்கை பார்த்தவர் எப்படி தமிழின தலைவர் ஆவார்னு அப்ப அந்த நோட்ஸ்ல நான் எழுதியிருக்கேன். அது ஒரு கட்டுரையாவே எழுதியிருக்கேன் அப்போ. அப்படி அப்படிதான் அது எழுதியிருந்தாலும் ஆனா திமுக ஆதரவாளர் தான். ஏன்னா நமக்கு வேற போக்கிடம் கிடையாது அன்னைக்கு. அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே அண்ணன் சீமான் பார்த்திருக்கேன். அவருடைய பேச்சுக்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருக்கிறேன். ஆஹ் அப்படி இருந்தாலும் ரொம்ப விழிப்புணர்வு இந்த எனக்கு இதை அளவுக்கு பத்தி இப்ப இருக்கிற அளவுக்கு ஊடக வெளிச்சமோ சமூக இல்ல வலைதளங்கள்ல இல்ல இல்ல அதனால அந்த தெளிவு இல்ல. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது நமக்கு ஒரு தெளிவு. அங்கேயும் நிறைய உரையாடுவேன். அங்கேயும் அரசியல் சார்ந்தவங்க இருப்பாங்க. நிறைய பேர் நமக்கு வந்து அதுக்கு என்னைக்குமே எனக்கு பஞ்சம் இருந்தது இல்ல. அதிமுக காரங்க இருப்பாங்க. மணிக்கணக்கா அவங்களோட உட்கார்ந்து அன்பான சண்டை. அது நம்ம இது பண்ணிக்குவோம். சிரிச்சுக்கிட்டே அவங்க கட்சியில இருக்கிற குறைகள்லாம் நான் அடுக்குவேன். நீங்க உங்க கட்சி மட்டும் என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. இது அப்படியே பேசிட்டு போவோம்னு வச்சுக்கோங்க. இது இருந்திருக்கு. அப்பவும் கூட இங்க இருக்கிற உறவுகள் கிட்ட, நண்பர்கள்ட்ட நான் அழைச்சு பேசும்போது அப்பயும் அரசியல் பேசுவேன். எப்பவுமே என்னுடைய பேச்சுகள்ல எப்பவும் அரசியல் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அப்ப நம்மாழ்வார் ஐயாவோட இறப்பு தான் என்ன முழுமையா தமிழ் தேசியத்தின் பக்கம் திருப்பினதுன்னு சொல்லலாம். அந்த 2013 டிசம்பர் மாதம் அவர் இறக்குறாரு. அவர் இறக்குற வரைக்கும் உண்மையிலே எனக்கு நம்மாழ்வார் யாருன்னு தெரியாது. இத வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் எனக்கு வந்து என்ன ஒரு அழுத்தம் அந்த எண்ணமே. இப்படி வாழ்ந்திருக்கிறார். நான் அப்புறம் படிச்சு பார்க்கிறேன். அவர் வந்து தென் அமெரிக்காவுல தெரிஞ்சிருக்கு அவர. நியூசிலாந்துல தெரிஞ்சிருக்கு. சுனாமி வந்து அவங்களோட நிலங்கள் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டதுன்னா இவரை கூட்டிட்டு போய் அதை சரி செய்து கொடுக்கறதுக்காக மாசக்கணக்குல அவங்களோட இருக்க வச்சு அதை செஞ்சிருக்கிறாங்க. எவன் அவனுக்கோ கடல் கடந்து எவன் அவனுக்கோ தெரிஞ்சது நம்ம ஊர்ல இப்படி ஒரு அறிஞர் இருந்திருக்கிறாரு நமக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு உணர்வு தான். அப்ப நம்ம அதை சார்ந்து நான் தேட தொடங்கினது, படிக்க தொடங்கினது, காணொலிகளை எடுத்து பார்க்க தொடங்கினது தான் என்னை முழுமையாக அது வரைக்கும் கூட கொஞ்சம் இந்த திமுக ஆதரவு அப்படின்னு இருந்திருக்கலாம். இது திமுக நமக்கான கட்சி இல்லை அப்படின்னு சென்னை வந்துட்டேன். அதுக்கு பிறகு 2014லயே நான் 14 வந்ததுதான். அதுக்கு அதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அது அது அந்த காலகட்டத்துல வலையொலி வந்துருச்சு. யூடியூப் வந்து ரெட் பிக்ஸ் இருக்குல்ல, அன்னைக்கே ரெட் பிக்ஸ் வந்து அதுல அண்ணன் சீமான நேர்காணல் எடுத்ததெல்லாம் நான் அப்போ 2012 நினைக்கிறேன். என் நினைவு சரி, நான் 11 12லயோ ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து அண்ணன் வீட்டு வாசல்ல வச்சு ஒரு நேர்காணல் எடுத்திருப்பாரு. அதெல்லாம் அப்பவே நான் பார்த்திருக்கேன். அப்படி அப்பவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாட்டம் வந்துருச்சு. 2014ல பிற்பகுதியில முழுமையா நாம் தமிழர் ஆதரவு அப்படின்னு மாறிட்டேன். கட்சியில ஆனா 2016ல தான் இணையறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, வெளிநாடுகள்ல இருக்கும்போது நம்ம மொழியில இருந்து கொஞ்சம் நம்ம விலகி நிக்கிறோம். நம் இனம் சார்ந்த ஒரு கட்டமைப்புன்னு நமக்கு பெருசா கிடையாது. இந்த நானே நேரடியா ஒரு முறை உணர்ந்திருக்கிறேன். சிகாகோல நான் இருக்கும்போது ஒரு முறை அங்க ஒரு வெள்ளம், அது வரைக்கும் நம்ம கண்டிராத வெள்ளம். நான் இருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வந்து அபார்ட்மெண்ட் பாதி நிலத்திலையும் தரையிலையும் பாதி நீர்லயும் இருக்கும். அங்கதான் சிகாகோ ரிவர் ஓடும். அந்த ஆற்றுல ஒரு பாதி அந்த பக்கம் ஆற்றுல இருக்கும், ஒரு பாதி தரையில இருக்கும். அந்த மாதிரிதான் அந்த அந்த கட்டுமானமே. அதுல இருந்தோம். திடீர்னு அந்த முறைதான் 2010ல பெரிய அளவுக்கு அப்போ ஏதோ தண்ணீர் வரத்து அதிகமான உடனே அவங்க என்ன பண்றது தெரியாது. மேன்மேட் ரிவர், மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அதோட போக்கு வந்து எதிர் திசையில இவங்க திருப்பி விட்டுருப்பாங்க. அப்படிதான் எப்பவுமே இயல்பா இருக்கிறதே வந்து எதிர் திசையில தான் திருப்பி விட்டுருப்பாங்க அதோட போக்க. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேல அங்க தாக்கு பிடிக்காதுன்றதுனால மிஷிகன் லேக்னு ஒண்ணு பெருசா இருக்கும் அங்க. அது தாக்கு பிடிக்காதனால என்ன பண்ணிட்டாங்க, அதை திறந்து விட்டாங்க.
அதோட இயல்பான போக்குக்கு அதை விட்டாங்க. அது நீர் பெரிய அளவுக்கு வரத்து வந்த உடனே எங்களோட அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள தண்ணியே வந்து எங்களுக்கு தெரியாது. ஒரு இரவு ஒரு நாள் போய் தூங்கிட்டு இருக்கிறோம். காலையில எந்திரிச்சா எதுவுமே வேலை செய்யல. உங்களுக்கு தெரியும்ல, 15வது மாடி நானு. தண்ணி வரல. இது இல்ல, மின்சாரம் இல்ல. அப்புறம் என்னடான்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கலாம்னா, நீங்க 15 மாடி இறங்கி வரணும். அப்படி அப்புறம் விசாரிச்சுக்கிறோம் நண்பர்கள்ட்ட. இந்த மாதிரி ஆயிருச்சு, என்னவோ சொல்றாங்க அப்படின்னு. தெளிவா யாருக்கும் தெரியல. சரி என்னன்னு விசாரிப்போம். அடுத்து ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் மாட்டிக்கிட்டு கீழே இறங்கி வந்து கேட்டுட்டு, சரி கரண்ட் தானே போயிருக்கு வந்துரும் அப்படின்ட்டு நம்ம அலுவலகத்துக்கு போய் பல்லெல்லாம் விளக்கிட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டு பண்ணிட்டு திரும்ப வரோம். வந்தா எங்களோட அபார்ட்மெண்ட்டை அங்க இருக்கிற போலீஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு கேட்டா, இல்ல இது வந்து உடனே சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்க இந்த டேப் கட்டுவாங்கல்ல, எல்லோ டேப் கட்டி எல்லாரையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு எங்க வீட்டுக்குள்ள எங்களால போக முடியாது நாங்களே நினைச்சாலும். திடீர்னு பாத்தீங்கன்னா அகதிகள் மாதிரி ஆயிட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் 5 நிமிடம் கொடுப்போம். மேல உங்க கூட ஒரு ஆள் வருவாங்க. நீங்க மேல போகணும். போயிட்டு 5 நிமிடம் தான் உங்க வீட்டுக்குள்ள. உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை மட்டும், உங்க டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி எது எது தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு வெளியில வந்துடணும். சரி வந்துடுறோம், என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் தெரியாது, நீங்க பாத்துக்கணும்ட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு அகதி மாதிரி ஒரு நிலை வந்துச்சு. அப்பதான் நம்ம சுத்தி பார்க்கும்போது நமக்கு உதவுறதுக்கு கூட சரியா இப்ப ஆள் இல்ல. அப்புறம் சில நண்பர்கள் உதவுனாங்க, அப்படி போய் தங்கணும். இதெல்லாம் நினைக்கும் போது தான் நம்ம ஊரு அப்படின்னா என்ன, நம்ம ஊர்லயும் அந்த அகதியாகிற நிலை வந்து இங்க மக்களுக்கு வருது. அது இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்யற பிழையினால வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கை பெருசா நம்மள வந்து இது வரைக்கும் பெரிய அளவுக்கு பாதிச்சது இல்ல. இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய சிக்கல்கள் வந்திருக்கு. இங்க இயற்கையே ஒரு முறை பாதிச்சாலும் அதுக்கு உதவுறதுக்கு ஒரு இனக்கட்டுமானம் நமக்கு வேணும். அது இங்கேயே இல்ல. வெளிநாடுகள்ல இருக்கும்போது நமக்கு இன்னும் மூஞ்சிலேயே அரைஞ்சது போல ஒரு நிகழ்வா அமையுது. இப்படிலாம் நடக்கும்போது சுத்தி சுத்தி பாக்குறோம். நமக்கு வந்து தமிழ் சங்கம் இருக்கா? எல்லா ஊர்லயும் இருக்கு தமிழ் சங்கம். சிகாகோலயும் தமிழ் சங்கம் இருக்கு. இலினாய் தமிழ் சங்கம்னும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நமக்கு போய் பார்க்கும்போது அங்க உண்மையா நான் இருந்த காலகட்டம் வேற. திராவிடர்கள் கூட பெரிய அளவுக்கு இல்ல. நம்ம இங்க எதை எதிர்த்தோமோ, இந்த பிராமண எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்புனா அதுதான் அங்க கோல வச்சுட்டு இருந்துச்சு. சரி எங்க வந்தாலும் நமக்கு இதே சண்டையான்னு சொல்லிட்டு போய் அங்கேயும் எதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் அதுல பெருசா நாட்டம் காமிச்சதில்ல, நான் தலையிட்டுக்கிட்டது இல்ல. நான் ஒதுங்கிதான் நின்று இருக்கேன் அந்த காலகட்டத்துல அங்கெல்லாம். அப்ப நமக்குன்னு எதுவுமே இல்லையேங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் போதுதான், அதை நம்ம படிக்கும் போது நம்மளோட பார்வை விரிவடையும் போதுதான் நமக்கு உண்மையான காரணம் தெரிய வருது. தமிழ், தமிழர், தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டுமானமே இங்க வந்து ஒரு இனக்கட்டுமானமே இங்க இல்ல. அப்ப அது வேணும், அது உருவாக்கப்படணும். அப்படின்னா அப்ப அது ஏன் உருவாகல அப்படின்னு யோசிச்சா, இந்த திராவிட அரசியல் அப்படிங்கிறத நம்ம அப்பதான் புரிஞ்சுக்கிறோம். அது நம்ம அது வரைக்கும் இந்தியா, இந்திய திணிக்கிறவன் இது மட்டுமே எதிரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, கூடவே இருந்து கடிக்கிற புறவழிய கடிக்கிற இந்த நரிகளும், திராவிட நரிகளும் தான் நம்மள வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இனக்கட்டுமானம் ஏற்படாமல் பார்த்து கொண்டது அப்படிங்கிற உண்மைய நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா நமக்கு எப்படி, நீங்க ஒரே ஒரு ரொம்ப எளிமையா கேட்கிறேன், அப்படி ஒரு கட்டமைப்பு இங்க இல்ல, உண்மையிலே தமிழர்களுக்கான கட்டமைப்பா இது இருந்திருந்தால், இவ்வளவு புகழ் பெற்ற, இவ்வளவு பெரிய சிந்தனையாளராக, ஒரு வேளாண் விஞ்ஞானியாக இருந்திருக்கக்கூடிய நம்மாழ்வார் ஐயாவை அவர் இறக்கும் பொழுது ஓரளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு பெற்ற எனக்கே தெரியல அப்படின்னா பொதுமக்களுக்கு எப்படி தெரியும்? இன்றைக்கும் நான் சொல்றேன், நீங்க ஒரு 100 பேருக்கிட்ட கேமரா எடுத்துக்கிட்டு மைக் எடுத்துட்டு போய் கேளுங்க, அதுல எத்தனை பேருக்கு நம்மாழ்வார தெரியுதுன்னு நம்ம பார்ப்போம். அப்ப அதுதான் இன்றைக்கும் நிலைங்க. அப்ப இந்த நிலை மாறணும் அப்படிங்கிற ஒரு, நமக்கு ஓரளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருந்துச்சு, இது இப்படிதான் இருக்குங்கிற காரணியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அது மாறணும்னு மாற்றத்தை நோக்கி உழைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, கடமைன்றதை நான் உணர்ந்தேன். அதுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வந்துட்டேன். இதோ 10 ஆண்டுகள் நிறைவடைந்து. நல்லது. இது சொல்லும் போது எனக்கு ஒரு நினைவுல வர்றது என்னன்னா, தமிழ் தேசிய பேரியக்கத்தோட ஐயா வெங்கட்ராமன் ஐயா சொல்லுவாரு, இந்த இந்திய நிலப்பரப்புல மத்த தேசிய இன மக்களுக்கு வந்து நேரா இருக்கக்கூடிய ஒரே எதிரி வந்து ஆரியம். ஆனா தமிழர்களுக்கு கெடுவாய்ப்பா ஆரியத்தையும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு, திராவிடத்தையும் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதுல என்ன ஒரு கூடுதல் சிக்கல்னா, நான் தான் ஆரியத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லி உண்மையா
காலங்காலமா வரலாற்றுல ஆரியத்தை எதிர்த்த தமிழனை இடையில வந்து நான் தான் எதிர்க்கிறேன்னு சொல்லி அவனும் எதிர்க்காம தமிழர்களையும் எதிர்க்க விடாம இப்ப தமிழர்கள் வந்து ரெண்டு எதிரிகளை வந்து பார்க்கக்கூடிய அதை சமாளிக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த இந்திய நிலப்பரப்புல ஒரே ஒரு தமிழ் தேசிய ஒரே ஒரு இனத்துக்கு இனத்துக்கு. மட்டும்தான் இருக்கு. ம், ஒரே ஒரு ம். இனத்துக்கு தமிழ் தேசிய இனத்துக்கு மட்டும்தான் இருக்குன்றத சொல்லுவாரு. அது இப்ப நீங்க சொல்ற அந்த இந்த விளக்கங்கள்ல இருந்து ரொம்ப தெளிவா அவர் சொல்லியிருக்காருன்றது உணர முடியுது. அடுத்து இப்ப என்னன்னா இப்ப பொதுவா வந்து நம்ம ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுப்போம். எடுத்துட்டு நான் அந்த இயக்கத்துக்கோ அல்லது கட்சிக்கோ வந்து ஆதரவா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு நீங்க பரவலா பாக்குறோம் இல்லையா? ஆனா இப்ப தமிழ் தேசிய அரசியலை எடுத்துக்கிட்டா கூட ஆமா எனக்கு வந்து இயக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கமா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இன்னும் மற்ற பிற தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய இயக்கங்கள் கட்சிகளா இருக்கட்டும், ஆதரவு நிலைப்பாடுன்றது மக்கள் எடுப்பாங்க. ஆனா அந்த ஆதரவு எடுக்கிறதோட நிப்பாட்டிக்கிறாங்க, பேசுறாங்க. அது அந்த இயக்கத்தோட அந்த கட்சிகளோட இணைஞ்சு செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த அரசியலை வந்து கவனிக்கிறீங்க, தேவையை உணர்றீங்க. இந்த குறிப்பா தமிழ் தேசிய அரசியலோட தேவையை வந்து உணர்றீங்க. இப்ப அங்க போன பிறகு உங்க பங்களிப்புகள், நீங்க அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? ஏன்னா வெளிய இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். எப்பயுமே வந்து நம்ம இயக்கமோ, கட்சியோ அது வெளிய இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கலாம். உள்ள போன பிறகு அது வேற மாதிரி இருந்திருக்கலாம். அப்ப நீங்க என்ன உள்ள போய் என்ன உணர்ந்தீங்க? என்ன கத்துக்கிட்டீங்க? அது மூலமா இப்ப கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா அதுல செயல்படுறீங்க இல்லையா? 2014, 16 அந்த ஆண்டுகள்ல இருந்து பார்த்தா, என்ன உங்களோட பங்களிப்புன்னு என்னவா இருக்கும்? என்ன இருந்திருக்கு இதுவரைக்கும்? இல்ல பொதுவா தமிழ் தேசியத்துக்கு அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டோம். தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டதுக்கு ஒரு காரணம் அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி. அ நாம் தமிழர் கட்சி வழியா தான் நமக்கு தமிழ் தேசியமும் பெரிய அளவுக்கு தெரிய வருது. அதனால நம்ம கொள்கை தமிழ் தேசியம், அதை ஏத்துக்கும்போது நமக்கு நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு வந்துட்டேன். நான் 2016 சரியா சொல்லணும்னா நான் இணைஞ்சது. அ ஆதரவாளனா அதுக்கு முன்னாடி மாறிட்டேன். கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி 1 1/2, 2 ஆண்டுகள் ஆதரவாளர் நிலையில இருந்தாலும் 16ல நான் இணையறேன். இணையறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி நான் திமுகல கூட இணைஞ்சதில்ல. என்கிட்ட அடையாள அட்டைலாம் கிடையாது. முதல்ல நான் இணைஞ்ச ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அ ஏன் இணையம்னா, எனக்கு இணையணும்னு தோணுச்சு. ஏன்னா, அ இவ்வளவு தெளிவான ஒரு அரசியல முன்வைக்கிற ஒரு கட்சியை அதுவரை நான் பார்த்ததில்ல. அவ்வளவு நாள் திமுக ஆதரவாளனாக இருந்திருந்தாலும், அந்த மேடையில் கூட இவ்வளவு தெளிவான கருத்துக்களை யாரும் எடுத்து வைத்ததில்லை. அவங்க உண்மையிலேயே தமிழ்னா கருணாநிதின்னு பேசுற நிலையெல்லாம் இருந்துக்கலாம். அப்படிலாம் நான் என்னைக்கும் பார்த்ததில்ல. அங்க திமுக ஆதரவாளனா இருந்தபோது நான் அப்படிலாம் பார்த்ததில்ல. ஆனா அப்படிலாம் இருக்கும்போது அவங்களோட அரசியல் போதாமைகள் நமக்கு நிறைய நாம் தமிழர் கட்சி மேடை பேச்சுகள் எல்லாம் பார்க்கும்போது தெரிய வந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிக முக்கிய காரணி நான் இணைஞ்சதுக்கு வந்து அண்ணன் 2016 தேர்தலுக்கு முன்னாடி வெளியிட்ட அந்த ஆட்சி வரைவு. அந்த ஆட்சி வரைவு வந்த உடனே நான் அதை தேடி படிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் தேர்தல் அறிக்கை விடுவாங்க. இவங்க என்ன ஆட்சி வரைவுன்னு புதுசா சொல்றாங்க. நான் தேடி படிக்கிறேன். சற்றேறக்குறைய 2016 தேர்தல்ல வந்து பாமக தனித்து போட்டியிடுறாங்க. அந்த மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு நடந்தது. மக்கள் நல கூட்டணி ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், திமுக காங்கிரஸ் கூட்டணி, அப்புறம் அதிமுக இன்னொரு பக்கம்னு வச்சுக்கோங்க. எல்லாரோட தேர்தல் அறிக்கையும் 2016 தேர்தல் அப்போ, நான் அதுக்கு பிறகு கூட 2021 தேர்தலை பார்த்திருக்கிறோம், களத்திலேயே கூட இருந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு நேரம் கிடைச்சதில்ல அந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு. ஆனா 16ல வந்து எல்லா கட்சியோட தேர்தல் அறிக்கையும் நான் படிச்சிருக்கேன். இன்னும் கூட என்னோட அந்த பழைய ஐபேட் இருக்கு. அது பெருசா செயல்பாட்டுல இல்ல. அதுல எடுத்தா அந்த காலகட்டத்துல நான் பதிவிறக்கம் செஞ்சு வச்சது, அதுல நோட்ஸ் எல்லாம் கூட எழுதி வச்சிருப்பேன். இதுல இருக்கும். அது எல்லாத்தையும் படிச்சேன். படிக்கும் போது தான் தெரிஞ்சது, இப்படி ஒரு நோக்கம், விஷன் இருக்குல்ல, அப்படி ஒண்ண வந்து எந்த தேர்தல் அறிக்கையிலயோ இது வரைக்கும் எந்த ஒரு 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 அரசியல் ஆவணத்திலயோ ஒரு இன் எனி டாக்குமெண்ட், எனி கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் நான் பார்த்ததே கிடையாது. அப்பதான் முடிவு பண்ணேன். அதுல அவங்க வச்சிருக்கிற சின்னம் முதல் எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம். உண்மையான மாற்றுனா என்ன அப்படின்னா எல்லாத்துலயும் மாற்று. அண்ணன் சொல்லுவார்ல, நாங்க இருக்கிற கட்டிடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவர்கள் அல்ல, இடித்து விட்டு புதிய கட்டிடத்தை கட்ட வந்தவர்கள்னு அதை வந்து முழுமையா உணர்ந்தேன். அது ஆட்சி மாற்றம் இல்ல, அடிப்படை அரசியல் அரசியல் மாற்றம். ஆமா அமைப்பு மாற்றம். அப்ப அதுதான் அதை ஏத்துக்கிட்டு நம்ம அப்ப நம்மளும் பயணிக்கணும். இதுல வந்து நம்மளோட பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் சேர்றேன்.
தேர்தல் வந்து எனக்கு என்ன வருதோ எனக்கு வந்து பெரும்பாலும் இந்த மொழி பற்றுனால இந்த மொழி சார்ந்த இது நிறைய சுற்றுச்சூழல் சார்ந்து அந்த காலகட்டத்துல இயங்கியிருந்தேன். ஏன்னா நம்மாழ்வார் ஐயா பிடிப்புல இங்க இங்க வரும்போது அவர் சார்ந்தது அந்த மாதிரி இயற்கை வேளாண்மை. அப்ப வந்து இங்க சந்தையெல்லாம் அப்பதான் தொடங்குது. இந்த இயற்கை சந்தை, இயற்கை வேளாண் சந்தைன்னு நிறைய தொடக்கம் வந்து அந்த காலகட்டம் தான். நம்மாழ்வார் ஐயாவோட இறப்புக்கு பிறகுதான் சென்னையில எங்க நடந்தாலும் இது சார்ந்த கூட்டங்கள்ல நான் இருப்பேன். அந்த அளவுக்கு நான் பயணிச்சேன். எல்லா பக்கமும் போய் உட்கார்ந்தேன். 2015ல இங்க வெள்ளம் வந்துச்சு இல்லையா? வெள்ளம் வந்த பிறகு நடிகர் சூர்யா வந்து அப்ப அது வரைக்கும் அகரம் நடத்திட்டு இருந்தார்ல. இன்னைக்கு வரைக்கும் நடத்துறாரு, எல்லாருக்கும் தெரியும். அது போல அப்போ வந்து அவரு சுற்றுச்சூழலுக்காக யாதும் ஊரேன்னு ஒரு அமைப்பை அப்ப தொடங்கினார். 2015 கடைசியில இந்த இது வெள்ளம் வந்த பிறகு அவர் தொடங்குறாரு. அது ஒரு தொடக்க என்ன சொல்றது, செயல்பாட்டாளர்கள்ல நானும் ஒருத்தன். ரொம்ப ஓஹோ! நாள் நான் நீடிக்கல. நான் சேர்ந்து சரி செய்யறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. நான் சூர்யா ஃபேன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து சரி நல்ல முன்னெடுப்பு. கூட்டம் சென்ட் பீச் பள்ளியில நடந்துச்சு. அங்க போய் கலந்துக்கிட்டேன். பார்க்கும்போது நோக்கம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் இருந்தாங்க. சுற்றுச்சூழல் சார்ந்து தனித்தனியா நான் பார்த்த எல்லா நபர்களும் ஒரே இடத்துல அன்னைக்கு குவிஞ்சிருந்தாங்க. எல்லாரும் அன்றைக்கு அந்த யாதும் ஊரேங்கிற அந்த இதை தொடங்கி வைக்கும்போது பயங்கரமா பேசினாங்க. நீங்க இன்னைக்கும் செயல்படுறவங்க எடுத்துக்கோங்களேன். பூவிலகின் நண்பர்கள் மொத்த பேரும் அங்க இருந்தாங்க. பியூஷ் மனுஷ் இருந்தாரு. ஆம், இன்னும் நிறைய பேர் நம்ம பெயர்கள் உடனே எனக்கு சரியா நினைவுகள்லாம் எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் பேசினாங்க. அப்ப நம்ம செய்யணும் அப்படின்னு இஎஃப்ஐன்னு நினைக்கிறேன். இஎஃப்ஐ அந்த அருண் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். அவர் இந்த சர்வே எல்லாம் எடுப்பார்ல, தேர்தல் காலகட்டத்துல ரங்கராஜ் பாண்டேவோட தந்தியில சர்வே எடுப்பார். அவரும் வந்து ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளை செய்துட்டு இருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் அங்க ஒன்னாவே பார்க்க முடிஞ்சது. இப்ப அதுல ஒரு இது தெரிஞ்சது. நான் போனேன். கடைசியில 2016 தேர்தல் நெருக்கத்துல அவங்க செய்து கொண்டிருந்த வேலையை பார்த்துட்டு, அது வரைக்கும் நான் எந்த காலத்திலயும் அதிமுக வந்து ஒரு நல்ல கட்சியாவோ, செயல்படக்கூடிய கட்சியாவோ, இல்ல தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சியாவோ, நான் அப்ப அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலே உண்மையிலே அதுல ஒரு மாற்று கருத்து. எப்போ அவங்களோட செயல்பாடுகள் கிட்டத்தட்ட அவங்க இறக்குற காலத்துல கொஞ்சம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறையவே மாறி இருந்தது. முன்னாடி அவங்களோட செயல்பாட்டுக்கும் 2001, 2006 ஆட்சியெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவோ மாறி இருந்தாங்க அவங்க. 2011ல இருந்து 16, 16, 17, 16 அவங்க இறக்குற வரைக்கும். அப்ப அதுல இருந்தாலும் அதை ஏத்துக்க முடியாது. அதிமுக என்ன செய்யுது? திமுகவை நம்ம வெறுக்கிறோம், வேற இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு அதிமுக சரியான கட்சி இல்லையே. ஏன்னா அதே தானே, அதோட இன்னொரு நகல் தானே அதிமுக. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அதை அப்படின்னு நினைக்கும் போது எங்களை வந்து நிறைய வேலைகள் செய்ய வச்சாங்க. அது ஒரு பகுதியிலேயே இருந்துச்சு, எங்க ஆவடியில. ஏன்னு கடைசியில பார்க்கும்போது தான் மாப்பை பாண்டியராஜன் அவங்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கம். வெளியே தெரியாது நிறைய. கடைசியில பாத்தீங்கன்னா அவருக்கான ஒரு ப்ரமோஷன் வேலையில இந்த அமைப்பை வந்து ஈடுபடுத்தியிருந்தாங்கன்றத நான் உணர்ந்த உடனே அந்த நொடி நான் அங்கிருந்து செயல்படுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கிட்டேன். அப்புறம் நாம் தமிழர், அதுக்கு முன்னாடில இருந்து நாம் தமிழர் கட்சி ஆதரவு அப்படியே இருந்தேன். அதுக்கு பிறகு கட்சியிலே இணைஞ்சு செயல்படும் போது எனக்கு தெரிஞ்சது, நான் கத்துக்கிட்டது இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவா இருக்கட்டும், எதுனாலும் அதை எங்க கட்சிக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தான் பார்ப்போம். அப்போ இருக்கிறதுலயே நமக்கு நல்ல பற்று இருந்ததும் ஓரளவுக்கு அறிவும் இருந்தது வந்து மொழியில தான். அப்ப மொழி சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபடுவோங்கிறத நான் செய்துகிட்டு இருந்தேன். அப்ப அது அப்படியே ஈடுபடும் போது ஒரு காலகட்டத்துல கூப்பிட்டு இந்த மாதிரி மொழிக்கே வந்து தனியா ஒரு பாசறை தொடங்கலாம், தமிழ் மீட்சி பாசறைன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு பாசறை தொடக்கத்துல நான் கொஞ்சம் வேலைகள் செஞ்சிருக்கேன். தகவல் தொழில்நுட்பத்துல நம்ம வேலை பார்க்கறோம் இல்லையா? தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களே, ஐடி எம்ப்ளாயீஸே வந்து பெருமளவுல அந்த காலகட்டத்துல எல்லாம் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் தான். கிட்டத்தட்ட அன்னைக்கு விசாரிச்சு பார்த்தோம்னா ஒரு நம்ம மிகைப்படுத்தாம சொல்லணும்னா கூட 60ல இருந்து 70 விழுக்காட்டு பேர் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களா அன்றைய காலகட்டத்துல இருந்தாங்க. அப்ப அதுக்கே ஒரு பாசறை தொடங்கணும்னு ஒரு நண்பரோட எண்ணம். சரவணன் ஒருத்தர் இருந்தார். அப்போ அவரோட எண்ணம் அதுக்கு தனியா ஒரு பாசறையே தொடங்கணும். அந்த வேலையை செய்தோம். ஆனா அதுல நான் பொறுப்பெடுத்து செய்யறதுக்கு எனக்கு பெரிய விருப்பம் இல்லை. எனக்கு வந்து மொழி சார்ந்து இயங்கணும்னு நான் இருந்ததுனால அப்படியே இருந்தேன். அப்பதான் சரி தமிழ் மீட்சி பாசறைன்னா ஒரு பாசறை தொடங்கணும், வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ வந்தேன். சரி என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னாங்க. அண்ணன் எப்படி ஒரு ஆட்சி வரைவு கொடுத்தாரோ மொழிக்கே நான் ஒரு வரைவை போட்டு கொடுத்தேன். தமிழ் மீட்சிக்கு இந்த பாசறை என்ன செய்யலாம்னு ஒரு திட்ட வரைவு ஒண்ணு போட்டுட்டு அப்புறம் அதை எடுத்து அந்த வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா செய்ய தொடங்கணும். வீரியமா இயங்கணும். அதுக்குள்ள நம்ம இயங்க தொடங்குறதுக்குள்ள கரோனா வந்துருச்சு.
அப்ப முடக்க காலத்துல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சோம், அப்படியே வந்தோம். அதுக்கு பிறகு என் என் ஆற்றலுக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுதோ நான் பணிக்கு போறேன். இதெல்லாம் தாண்டி எனக்கு இருக்கிற நேரத்தை கட்சிக்கு பயன்படுத்துறேன். நம்ம உண்மையிலேயே பங்களிப்பு அப்படின்னு சொல்லணும்னா பெரிய பங்களிப்பா ஒரு முக்கிய செய்தியை சொல்லலாம். யார் தமிழர்ன்ற கேள்வியை வந்து அது ஒரு அருவருப்பான கேள்வி. அந்த காலகட்டத்துல அண்ணன் சீமான் எங்க போனாலும் யார் தமிழர், யார் தமிழர், யார் தமிழர்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். என்னடா எங்ககிட்டயே வந்துட்டு இந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்கீங்க. அப்ப அதுக்கு ஒரு விடை தேடணும் இல்லையா? தேடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் என்னடா எங்கேயுமே நமக்கு அடையாளம் இல்லையே தமிழன்னு. நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். நீங்க தமிழன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஏதாவது சான்று இருக்கா உங்க கையில? நீங்க யாருன்னு சொல்றது நீங்க சொல்றது மட்டும் இல்ல. சான்றா ஏதாவது ஒண்ணு காட்டணும்ல. அரசு குடுத்திருக்கணும்ல ஒரு ஆவணம். ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் ஒருத்தரும் இங்க தொடர்புல வர்றாரு. அவரும் தமிழ் தேசியவாதி தான். இன்னைக்கும் இயங்கிட்டு தான் இருக்கிறாரு. அறிவன் சீனிவாசன் சொல்லிட்டு. அப்ப அவரு ஒரு முன்னெடுப்பு செய்யலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. இந்த மாதிரி மாற்று சான்றிதழ்ல நம்ம வந்து தாய்மொழிய போட சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. அவர் அந்த ஆ? பள்ளிகள்ல கொடுக்கக்கூடிய ஆமா, 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 ஆமா. அது சரின்னு சொல்லிட்டு அது முன்னெடுப்போம்னு நான் என்ன சொன்னேன்னா, நான் கொஞ்சம் அத மாத்தி நேரா நம்ம வந்து அத போடுங்கன்னு போய் சொல்றதுக்கு பதிலா, அது ஒரு ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்தோம். அப்பதான் என்ன பண்ணோம், நம்ம கட்சியில வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அவங்க வழியா எல்லா மாநிலங்கள்லயும் கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மாநிலங்களுக்கு மேல நம்ம போட்டு, குறிப்பா நம்மள சுத்தி இருக்கிறாங்கல்ல, கேரளா, ஆ ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி, அப்புறம் மேற்கு வங்கம், பீகார், மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மாநிலங்கள்ல போட்டு உங்களோட பள்ளிகள்ல சேரும்போது நீங்க கொடுக்குற அந்த பதிவு அந்த படிவம் இருக்கும் இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அதுவும் அதே மாதிரி அவங்க கொடுக்குற இந்த மாற்று சான்றிதழ் இது ரெண்டோட இதை வந்து கேட்டோம். நாங்க எல்லாரும் அனுப்பியிருந்தாங்க. அனுப்பும்போது நம்ம பார்த்தாதான் திடுக்கிடும் ஒரு செய்தி நமக்கு தெரிய வந்துச்சு. எல்லா மாநிலங்கள்லயும் அவங்க சேரும் போதே, இந்த ரிஜிஸ்டர் பண்ணும் போதே, போய் அட்மிஷன் ஃபார்ம் போடும் போதே அவங்களுக்கு வந்து அவங்களோட தாய்மொழி என்ன அப்படிங்கிற குறிப்பை கேட்கறாங்க. அங்கேயே பதிவு செய்துக்கிறதுனால அது ஆவணங்கள்ல அடுத்தடுத்து அப்படியே கொண்டு செல்லப்படுது. மாற்று சான்றிதழ் கொடுக்கும்போது தாய்மொழி அப்படிங்கிற குறிப்பு எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, தமிழ்நாட்டுல எவ்வளவு நாளா இல்ல, இது ஒரு ஆய்வு செய்யணும்ல. அதுக்கு பின்னாடி போய் நம்ம என்ன பண்ணோம்னா, யார் யார்கிட்ட எல்லாம் இருக்குன்னு எடுத்து எல்லாரோட அவங்களோட மார்க் ஷீட்டு, மாற்று சான்றிதழ் இது என்ன கிடைக்குதோ எடுத்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி போகும்போது 1971ல ஒண்ணு பார்த்தோம். அதுலயே இல்ல. அப்ப இந்த திராவிட அரசியல் வந்த உடனே இதை செஞ்சுட்டாங்க போல அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு, சரி இன்னும் பின்னாடி போய் எதையாவது பார்க்க முடியுமான்னு நம்ம பார்க்கும்போது 50கள்ல இருந்த ஒரு மாற்று சான்றிதழ் நமக்கு கிடைக்குது. அதுலயே இல்ல. அப்ப அப்ப இது அடிப்படையில எங்கேயோ ஆரம்பத்துல இருந்தே இல்லையா? இல்ல அது இருந்து இல்ல இடையில நீக்கப்பட்டது? இல்ல நம்ம பார்க்கிறது 50கள்லயே இல்ல. அப்பனா அதுக்கு முன்னாடி எப்ப இருந்துச்சு, எப்ப இல்லாம போச்சு, இருந்துச்சா இல்ல இல்லவே இல்லையா நமக்கு தெரியல. உண்மையிலே அரசு தான் இதுக்கான பதில சொல்லணும். ஆனா அரசு கிட்ட கேட்கும்போது யாருக்கிட்டயும் பதில் இல்ல. இதனால தான் இந்த ஆய்வை நம்ம உட்கார்ந்து செய்ய வேண்டியது. ஆமா. இப்படி செய்யறோம். இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நாங்க என்ன பண்றோம், நாங்க சேகரிச்ச எல்லாத்தையும் தொகுத்து ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல ஒரு ஆர்டிஐ ஒண்ணு போடுறோம். இங்க பாருங்க, இத்தனை மாநிலங்கள்ல கேட்டோம். எல்லாரும் மாற்று சான்றிதழ்ல அவங்களோட அட்மிஷன் ஃபார்ம்ல பதிவு செய்யும் போதே எல்லாரும் தாய்மொழியை பதிவு செய்யறாங்க. தமிழ்நாட்டுல பதிவே செய்யலைங்கிறதுக்கும் எங்ககிட்ட ஆவணங்கள் இருக்குன்னு அந்த ஆண்டு வந்த மாற்று சான்றிதழ், பழைய மாற்று சான்றிதழ் இது எல்லாத்தையும் ஆவணமா கொடுத்து நம்ம போடும்போது, அங்க ஒரு அதிகாரி யாராவது ஒருத்தன் ஒரு தமிழன் இருப்பான்ல, அவனுக்கு கொஞ்சம் பற்று இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்த ஒரு அதிகாரி கிட்ட போகும்போது, அட பாவீங்களா, ஆமால இது எப்படி இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, உடனடியா நான் எழுதுறேன்ட்டு அவரு அங்க இருந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்புறாரு. பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பின பிறகு அங்க இருந்து அடுத்த கட்டம் இது எல்லாமே எதுவும் உயர்மட்ட அளவுல எல்லாம் போகாம அதிகாரிகளே இத வந்து பார்த்துட்டு இது சரியா தானே இருக்கு, எல்லாரும் எல்லா மாநிலமும் இப்படி வச்சிருக்கும் போது நம்ம மட்டும் ஏன் இல்லைன்ட்டு அதுக்கு ஒரு ஆணையை வெளியிட்டாங்க. அதை மாத்திட்டாங்க. இன்றைக்கு நீங்க கடந்த 2022ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் வர மாற்று சான்றிதழ் எடுத்தீங்கன்னா 6வது குறிப்பா 1, 2, 3, 4, 5 6வது குறிப்பா தாய்மொழிங்கிற குறிப்பு இப்ப வருது. இதுக்கு அனைத்து
எல்லா தமிழ் நாட்டுல உள்ள எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் ஆமா சொல்றீங்களா? இல்ல ஆமா அரசு அது பள்ளிக்கூடம்? அது சென்ட்ரலைஸ்டு. அது ஒரு முறை ஏத்திட்டாங்கன்னா அது எல்லாத்துலயும் வரணும். அப்படிதான். ஓ, நல்லது. அதனால இது மாறிடுச்சு. இப்ப எல்லா இடத்துலயும் வருது. நாங்களும் அதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கேட்டு வாங்கி வருதா சரியா பண்றாங்களான்றதையும் பாத்துக்கிறோம். அதோட விடாம அதுக்கு அடுத்து அதை வந்து பள்ளி கல்வித்துறையில செஞ்சாங்க இல்லையா, உயர்கல்வித்துறையிலயும் செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கும் நாங்க போட்டிருந்தோம். அங்கேயும் வந்து அது அரசாணை வெளியிடப்பட்டுருச்சு. இப்போ உயர்கல்வித்துறையிலயும் அது பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. 2023ல இருந்து உயர்கல்வித்துறையில வந்து இதுக்கு வேலை செஞ்ச, அதாவது நீங்க யாருன்னு கேட்டா இனிமேல் எடுத்து காட்டுறதுக்கு, நான் தமிழன்னு காட்டுறதுக்கு நமக்கு ஒரு சான்றாவது இருக்கு. அந்த வேலையில ஈடுபட்ட சிலர்ல நானும் ஒருத்தங்கிறது ஒரு பெருமை மிகு ஒரு பங்களிப்பா நான் பார்க்கிறேன் இந்த தமிழ் தேசிய அரசியல். இல்ல அது ஒரு நல்ல பங்களிப்பு. அதாவது அஹ், ரொம்ப அவசியமான தேவையான ஒண்ணு இல்லையா? ஆஹ், அடுத்து இந்த மலரட்டும் தமிழ் தேசியத்திலிருந்து வெல்லட்டும் தமிழ் தேசியம் அப்படின்றத நீங்க பாக்குறீங்களா? உனக்கு நல்ல வேலை இந்த நடிகர் விஜய் வந்து அவங்க கட்டாயம் செய்வாங்க. திராவிடம்ங்கிறதே இந்த நிலை இல்லைங்கிறத விஜய் சொன்னதே வந்து தெளிவுபடுத்தினதே வந்து நமக்கு மகிழ்ச்சிங்கிறேன். அது வரைக்கும் நம்ம தமிழ் தேசியம் தப்பிச்சிருச்சு இவங்க கிட்ட இருந்து அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.